இன்றைய வகுப்பில் 2 கேள்விகள் வந்திருக்கின்றன. ஒரே அடிப்படையை கொண்டு, தவறு செய்தவர்களுக்கு இறைவன் தண்டிக்கிறான். பிறந்த குழந்தைகள் எவ்வளவோ குறைகளுடன் பிறக்கின்றன. அது ஏன்? 2 கும்பகோணம் தீ விபத்தில் இறக்க நேரிட்ட குழந்தைகளுக்கும், சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் இவ்வளவு இழப்புகள் ஒன்றாக ஏற்பட காரணம் என்ன? நாம் அனைவரும் இறை நம்பிக்கை உள்ளவர்கள். அதாவது இறைவன் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை கண்காணிப்பவனும் நம்முடைய காரியங்களை சீரமைப்பவனும் ஆவான். நம்முடைய பாவங்களை மன்னிப்பவனும் அவன்தான். இந்த உலகில் அவனுடைய தண்டனை என்பது ஒன்று இல்லை. நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் இறைவனிடமிருந்து உள்ள சோதனைகளை தவிர நம்மில் எவரொருவரும் இறைவனுடைய வேதனையை இன்னும் அனுபவித்ததில்லை. இறைவனுடைய சோதனைகள் எதற்காக என்றால், நாம் நம்முடைய தவறுகளிலிருந்து திரும்பி இறைவன் பக்கம் மன்னிப்பும் இன்னும் நேர்வழியையும் வேண்டி மீண்டும் தவறுகளின் பக்கம் சென்றுவிடக்கூடாது என்ற அந்த இறைவனுடைய கருணையை கொண்டுதான் உங்களுக்கு சோதனைகளை இறைவன் ஏற்படுத்தியிருக்கிறான். சோதனைகள் வேதனைகள் அல்ல. நாம் அதை வேதனைகளாக எடுத்துக்கொள்கிறோம். இறைவனுடைய வேதனை நம்மில் எவருமே அனுபவித்ததில்லை, அனுபவித்துக் கொண்டு இருக்கவும் இல்லை. பிற மனிதர்களை பார்த்து அவர் நன்றாக இருக்கிறாரே, நமக்கு அதை போன்று இல்லையே என்ற அந்த ஏக்கத்தில் உங்களுடைய சோதனைகள் வேதனைகளாக நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்களே தவிர உண்மையில் அவை வேதனைகள் இல்லை. இந்த சோதனைகள் அனைத்தும் வேதனைகளாக நம் மனதுக்கு படுவதற்கு காரணம், என்னுடைய இந்த ஒரு கஷ்டத்திலிருந்து உடனடியாக இப்பொழுதே சுகம் கிடைக்கப்பெற வேண்டும் என்ற ஆத்திரத்திலும் அவசரத்திலும் இருக்கும் பொழுது சோதனைகளை நாம் வேதனைகளாக உணர்கிறோம். எந்த ஒரு மனிதனுக்கும் அவருடைய இயல்பு தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு சுமையை சுமத்துவதில்லை. இந்த உலகில் நாம் வாழும் காலமெல்லாம் இறைவனுடைய மன்னிப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே தவிர உங்களை வேதனைப்படுத்துவதற்காக இந்த உலகம் நிச்சயமாக கிடையாது. உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்படுகிறது. இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய தவணையை முடித்த பிறகுதான் உங்களுக்கு தண்டனையும் தீர்ப்பும் வேதனையும் அல்லது மன்னிப்பும் மன அமைதியும் சுகமான நிரந்தரமான வாழ்க்கையும் உங்களுடைய தீமைகளுக்கும் நன்மைகளுக்கும் ஏற்ப முறையே. தெளிவாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஒருபோதும் இறைவன் நம்மை தண்டிப்பதற்காக இந்த உலகத்தில் படைக்கவில்லை. இப்பொழுதுள்ள கேள்வி, பிறந்த குழந்தைகள் ஏன்
ஊனமாக பிறக்கின்றன. நாம் ஊனம் என்பதை கண்கள், காதுகள், வெளி உறுப்புகள், கைகள், கால்கள் போன்றவற்றில் ஏற்படக்கூடிய குறைகளை நாம் அனைவரும் அறிவோம். ஒரு மனிதனுக்கு 2 அமைப்புகள் இருக்கின்றன. மன அமைப்பு, மன ரீதியான ஒன்று, உடல் அமைப்பு மற்றொன்று. மனமும் உடலும் சேர்ந்ததுதான் மனிதன். உங்களுக்காக நான் ஒரு சோதனையை ஏற்படுத்துகிறேன். உடல் வேதனை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன், அல்லது மனதில் ஒரு வேதனையை நான் உங்களிடம் போட்டுவிடுகிறேன். இந்த 2இல் நீங்கள் எதை தாங்கிக் கொள்வீர்கள்? எது எனக்கு 2 தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று மனவேதனை, இன்னொன்று உடல் வேதனை. இந்த 2இல் ஒன்று உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீர்கள்? உடல் வேதனையா, மனவேதனையா? எது உங்களை மிகவும் பாதிக்கக்கூடியது? உடல் வேதனை அல்லது மனவேதனை? இந்த 2இல் எது மிகவும் கஷ்டமானது? நெருப்புதான் இருப்பதிலேயே மிக பெரும் வேதனையாக நாம் எடுத்துக்கொண்டால், மனதில் ஒரு நெருப்பை, ஒரு வேதனையை போட்டுவிட்டால், இந்த நெருப்பின் வேதனையை தாங்காமல் அந்த நெருப்பில் நான் தீக்குளிக்கவும் ஆசைப்படுவேன். அந்த தீயானது அவ்வளவு குளிர்ச்சியானது. இந்த மனதினுடைய நெருப்புக்கு முன்னால் தாங்க முடியாது. நமக்கெல்லாம் கண்கள் இருக்கிறது, கவலையும் வேதனையும் மிஞ்சிருக்கிறது. குருடர்கள் எத்தனை பேரை நாம் பார்த்திருப்போம். குருடர்களுக்கு கண்கள் இல்லை, பார்க்க முடியாது. இருந்தாலும் அவர்கள் கவலை கொள்வதில்லை. நீங்களாக வழியச் சென்று உங்களுக்கு கண்கள் இல்லையே, இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள், உங்களுக்கு பார்க்க முடியல என்று கவலை இருக்குதா என்று கேட்டால், நீங்கள் கேட்ட கேள்விகளுக்காக ஆம் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று கூறுவாரே தவிர, மற்றபடி எனக்கு கண் இல்லையே, பார்க்க முடியவில்லையே என்று அவர்கள் புலம்பிக் கொண்டிருப்பதை நாம் ஒரு காலம் பார்த்தது கிடையாது. அவர்களுக்கு மனதில் ஊனம் இல்லை. நமக்கோ வெளி உறுப்புகளில் ஊனமில்லையே தவிர மனதில் பெரும் ஊனம் இருக்கிறது. இந்த 2 வேதனைகளில் எது நன்மையானது, எது மிக மோசமானது? உடல் ஊனம் உள்ளவர்களா, மனதில் ஊனம் உள்ளவர்களா? எல்லா குறைகளும், எந்த குறையுமே இல்லாமல் நல்ல முறையில் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கும் பொழுது, இவ்வளவு அவயவங்களும் ஒழுங்காக இருக்க, நீங்கள் தான் தூக்கில் தொங்குபவர்கள். ஒரு குருடரோ செவிடரோ தூக்கில் தொங்கியதை உங்களால் பார்க்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் வாழ பிறந்தவர்கள். எல்லா உறுப்புகளும் அமைப்பெற்ற நாம் நம்மையே அழித்துக் கொள்ள பிறந்தவர்கள். மனதில் ஊனத்தின் காரணமாக, சற்றே நாம் சிந்திக்க தவறியதன் காரணமாக, நாமெல்லாம் ஒழுங்காக இருப்பது போலவும், கைகள் கால்களில் முடைப்பட்டு விட்டாலோ அல்லது கண்கள் இல்லாவிட்டாலோ பெரும் குறையை போலவும் நீங்கள் காண்கிறீர்கள். சற்று யோசித்து பார்ப்பீர்களானால் மனதின் சிறப்பு அவர்களுக்கு எத்தகையதாக இறைவன் அமைத்திருக்கிறான் என்பதை உங்களுக்கு உணர முடியும். நிச்சயமாக இறைவன் தன்னுடைய படைப்புகளுக்கு அநியாயம் செய்வதில்லை. நம்முடைய சிந்தனை குறைவின் காரணமாக நாம் முறையாக நியாயமான முறையில் சிந்திக்காததன் காரணமாக இறைவன் அநியாயம் செய்திருக்கிறான் என்பது போன்ற உணர்வுகளில் நாம் பாதிக்கப்படுகிறோம். நம்முடைய மனதில் ஒரு இருள் சூழ்ந்துவிட்டால் அந்த இருளை நீக்க, அதன் பின்னர் உங்களுக்கு ஒளியையும் நம்பிக்கையையும் ஊட்டி, உங்களுடைய வாழ்க்கை தவணை எந்த அளவுக்கு உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு நீங்கள் வாழ்வதற்காக அனுமதிக்கப்பட வேண்டும். இது இயற்கையின் நியதியாகும். எந்த அளவுக்கு மனதில் உங்களுக்கு ஒரு குற்ற உணர்வுகள் அல்லது பாவ உணர்வுகள் இருந்து கொண்டிருக்கிறதோ, அந்த குற்ற உணர்வுகளை நாம் மதித்து கொண்டிருக்கும் வரையில்தான் நமக்கு பாவ மன்னிப்பு.
எப்பொழுது நாம் அந்த குற்ற உணர்வுகளிலிருந்து விடுபட்டு விடுகிறோமோ அப்பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடியதாக இல்லை. நாம் வரம்பு மீறியவர்களாக ஆகிவிட்டதன் காரணமாக இந்த குற்றங்கள் நமக்கு நம்முடைய சோதனைகளுக்காகவும் வேதனைகளுக்காகவும் ஆக்கப்பட்டு விடுகின்றன. இன்று நாம் சுனாமி என்ற ஒரு பேரழிவை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். கும்பகோணத்தில் நடந்த ஒரு தீ விபத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். படைப்பாளன் படைத்த பிறகு ஏன் அழித்தான்? எந்த கோணத்தில் நாம் இதை சிந்தித்து உணர முற்பட்டால் தெளிவான விடை கிடைக்கும் என்பதை உணர வேண்டியவர்களாக இருக்கிறோம். இறைவன் தன்னுடைய படைப்பை முழுமையாக படைத்திருக்கிறான். எந்த படைப்புக்கும் அவன் அநியாயம் செய்யவில்லை, அநியாயம் செய்பவனும் இல்லை. குற்றங்களுக்காக அன்றி அவர்கள் தண்டிக்கப்பட போவதில்லை. இன்னும் குற்றங்களை இறைவன் மன்னிப்பவன். இந்த உலகில் நாம் வாழும் காலமெல்லாம் சோதனைகளை கொண்டு நம்மை நேர்வழி நடத்த அவன் உதவி செய்கிறானே தவிர வேதனையை கொண்டு நிச்சயமாக அவன் நம்மை பிடிப்பதில்லை. இந்த உண்மையின் அடிப்படையில் நாம் இறைவனை பற்றி எழக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் விடை காண வேண்டும். இறைவன் கருணையாளன், மன்னிப்பவன். இந்த குணங்கள், பண்புகள் அனைத்தையும் அவன் கொண்டிருக்க நாம் அவன் கொடூரமானவன், தண்டிப்பவன், மன்னிக்காதவன் என்ற அடிப்படையில் இன்றளவும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கடவுளுக்கு கண்ணில்லையா, இதயமே இல்லையா, இரக்கமே இல்லையா போன்ற அநியாயமான பேச்சுக்களை கொண்டு. ஏன் பூகம்பங்கள் நடக்கின்றனவே அதை பற்றி ஏன் கேட்கவில்லை? பழகி போய்விட்டது, ஆகையினால் கேட்கவில்லை. வெள்ளப்பெருக்கு எடுத்து ஊரெல்லாம் அழிகிறது, அதை பற்றி ஏன் கேட்கவில்லை? பழகி போய்விட்டது, ஆகவே அதை பற்றி கேட்கவில்லை. எரிமலைகள், காடுகள் எல்லாம் எரிந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான வீடுகள் மேற்கத்திய நாடுகளில் இன்றளவும் அழிந்து கொண்டிருக்கின்றன, அதை பற்றியும் நாம் கணக்கில் எடுக்கவில்லை. ஒரே ஒரு சிறிய தீ விபத்து, இதை மட்டும் கணக்கில் எடுத்துக்கொண்டோம். ஏன்? உணர்ச்சி வசப்பட்டு விட்டீர்கள். நாம் உணர்ச்சி வசப்படுவதற்காக படைக்கப்படவில்லை, உணர்வுபூர்வமாக சிந்தித்து உணர்ந்து தெளிவடைவதற்காக இறைவன் நம்மை சுற்றிலும் அவனுடைய அத்தாட்சிகளை காண்பித்துக் கொண்டிருக்கிறான். நீங்கள் சுனாமி பாதிக்கப்பட்ட இடங்களை இப்பொழுது போய் பார்ப்பீர்களானால் இன்றளவும் நான் அங்கேதான் குடியிருப்பேன் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இது பேர் என்ன தெரியுமா? கோல்டன் சுனாமியா. இந்த மாதிரி 4-5 வந்தால் இன்னும் நிறைய பணம் சம்பாதிக்கலாமேங்கிற இந்த வார்த்தைகள் மீனவர்களிடத்தே அடிபட்டு கொண்டிருக்கிறது. ஒரு சுனாமி ஏற்பட்ட பிறகு அவர்களுக்கு உண்மையிலேயே தெளிவும் அறிவும் இருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும்? ஆனாலும் வீடு கட்டி கொடுத்த பிறகும் அங்குதான் குடியிருப்பேன். ஆகவே உங்களை விட உங்களுடைய இறைவன் உங்களை பற்றி நன்கறிந்தவன். அவன் படைப்பாளன். உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து 4 பேர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக நீங்களும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டு ஏன் இப்படி நிகழ்ந்தது என்று கேட்காதீர்கள். இன்னும் பேரழிவு நடந்து கொண்டிருக்கிறது. நாளைய வாழ்க்கையில் மனிதர்கள் மிக பெரும் அழிவை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காகவும் இவர்களை சமநிலையில் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காகவும் யார் என்று தாக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் நல்லுணர்வு பெற வேண்டும் என்பதற்காகவும் மீனவர்கள் இன்றும் குடிகொண்டிருக்கிறார்கள். எங்கு அடுத்த சுனாமி வராதா என்று எதிர்பார்த்து கொண்டு மீண்டும் அரசாங்கத்திடமிருந்து பணம் பிடுங்க முடியாதா? இது ஒரு கோல்டன் சுனாமி என்ற அளவுக்கு அவர்கள் அதை மிக பெரும் வரப்பிரசாதமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அவர்களுடைய குழந்தைகளை பற்றி இன்று எல்லளவும் கவலை இல்லை. எந்த சுனாமி ஏற்பட்ட பிறகு இவர்களுக்கு உதவுவதற்காக ரேஷனும் பணமும் மக்களிடமிருந்து வசூலிக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட தேவையான பொருள் அனைத்தும் பங்கீடு செய்வதற்காக டோக்கன் கொடுக்கப்பட்டால்
அங்கும் மீனவர் அந்த சமுதாயத்திலிருந்து தாதாக்கள் முடைத்து ஒருவருக்கு ஒரு டோக்கன் என்றால் அந்த தாதாக்களுக்கு 60-70 டோக்கன்களை தன்வசம் வைத்துக் கொண்டு விற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய சமூகத்திற்கே அவர்கள் விற்பதற்காக. இவர்கள் அந்த அழிவிலிருந்தும் விடப்பட்டவர்கள். தக்க முகாந்தரத்துடன் தப்பிப்பவர்கள் தப்பிக்கட்டும், பிறருக்கு அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டாக அமைய வேண்டும். எத்தனையோ தாதாக்கள் அழிந்து விட்டார்கள், உங்களால் அடிக்க முடியாது, தொட முடியாது, அரசாங்கமும் ஏனோ தானோ என்று இருக்கும். வரம்பு மீறி அநியாயங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கும் பொழுது இறைவனுடைய கருணை சுனாமியாகும். குழந்தைகள் என்ன பாவம் செய்தார்கள்? இப்பொழுது குழந்தைகள் அனைவரும் பாதுகாக்கப்பட்டு விட்டார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த குழந்தைகள் எங்கு போகும்? யாரால் வளர்க்கப்படும்? சமூக விரோதிகளால் வளர்க்கப்படும். சாதாரணமா ஒரு குழந்தை பார்த்தாலே தூக்கிட்டு போய் கண்ணை நோண்டி, காதை நோண்டி, கையை வெட்டி, காலை வெட்டி போய் பிச்சை எடுக்க விடக்கூடிய அந்த மாதிரி சூழ்நிலையில் இவ்வளவு நடந்து கொண்டிருக்கும் பொழுது எவ்வளவு வசதியாக போயிருக்கும் என்று அவ்வளவு குழந்தைகளும் காப்பாற்றப்பட்டிருப்பார்கள் என்றால். ஆகவே இறைவன் அவர்களை காப்பாற்றினார். யாரை? சுனாமியால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அனைவரையும் நாளைய வாழ்க்கையில் பெரும் இன்னல்களுக்கு உள்ளாகிவிடும் சமூக விரோத கும்பல்களால். படைப்பாளன் உங்களை பற்றி நன்கறிந்தவன். அந்த குழந்தைகளுக்கு அவர்களுடைய உயிர் பிரியும் பொழுது அவர்கள் கஷ்டப்படுவார்கள் என்று யார் கூறியது? யாராவது இறந்து பிழைத்து வந்து இறக்கும் பொழுது என்ன கஷ்டம் துன்பம் அடைந்தீர்கள் என்று கேட்டு தெரிந்து கொண்டார்களா? நாம் ஒருவருக்காவது தெரியுமா மரணம் அடையும் பொழுது அவருக்கு வேதனை இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் அறிந்தவர்களா? தெரியாத ஒன்றை குற்றம் போல் நீங்கள் கருதுகிறீர்கள். அது எப்படி? மரணத்தின் போது வேதனை இல்லை என்றால் அதை நிராகரிப்பவர்கள் யார்? மரணத்தின் போது வேதனை உண்டு என்று கூறினால் அதை பார்த்தவர்கள் யார்? ஆகவே நாம் அறியாத ஒரு விஷயத்தை பற்றி அறிந்தவர்களைப் போல் எண்ணிக்கொண்டு இறைவனை குறை கூறக்கூடிய இந்த போக்கிலிருந்து நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். எதன் அடிப்படையில் நாம் சிந்தித்து உணர்ந்தால் நம்முடைய நிலைமை தெளிவாகும். இறைவன் படைப்பாளன், இறைவன் மன்னிப்பவன், இறைவன் தன் படைப்புகளின் மீது உயர்ந்த படைப்பான மனிதனின் மீது பேரன்பு கொண்டவன், இறைவன் கருணை மிக்கவன், இன்னும் மன்னிப்பதில் தாராளமானவன், அவர்களுக்கு தேவைகளை அளிப்பதிலும் விசாலமானவன். ஆகவே மனிதர்கள் ஒருவருக்கொருவர் நன்மையை அடையும் பொருட்டு தன்னுடைய படைப்பாகிய மனிதனை பற்றி அறிந்த இறைவன் நாளைய வாழ்க்கைக்கு யாரை விட்டு வைப்பது, யாரை நீக்குவது என்பதை நன்கறிந்தவன். இன்று அவர்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலிருந்து நீக்கப்படும் பொழுது அவர்கள் நிச்சயமாக துன்பத்திற்குள்ளாக்கப்பட்டு இறந்து விட்டார்கள் என்று ஒருபோதும் நினைக்க வேண்டாம். மரணத்தின் போது துன்பம் இருக்கிறதா இல்லையா என்பதை நம்மில் எவருமே அறிய மாட்டோம். ஆகவே நம்முடைய கற்பனைகளை கொண்டும் பொய்யான விளக்கங்களை கொண்டும் இறைவனை எடை போடுவதை தவிர்த்து இறைவனுடைய பண்புகளை கொண்டு அந்த வழியிலிருந்து விடை தேடுவோமையானால் நிச்சயமாக நமக்கு ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் இருக்கிறது. இறைவன் அநியாயமானவன் என்ற அந்த அடிப்படையை கொண்டு நாம் ஒரு விடை தேட முற்படுவோமேயானால் நமக்கு நாமே அநியாயக்காரர்களாக இறுதியில் இருப்போம். ஆகவே இந்த இரண்டு கேள்விகளுக்கும் உரிய பதில், ஏன் தீயினால் கருக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் கேட்கிறீர்களானால், குழந்தைகள்தான். நாளைய வாழ்க்கையில் இவர்கள் மோசமான நிலைக்கு ஆளாக்கப்படலாம். இவர்கள் நன்மையாளர்களாக வரும்பொழுது இவர்களுக்கு பெரும் தீமைகள் ஏற்படலாம். அதன் காரணமாக இவர்கள் மீது அநியாயம் தொடரப்படலாம். அல்லது இவர்களே நாளைக்கு பெரும் அநியாயக்காரர்களாக மாறி சமுதாயத்துக்கு விரோதமாக மாறிவிடலாம்.
இதில் நாம் எது உண்மை என்பதை அறிய மாட்டோம். ஆனால் இறைவன் மனிதர்கள் மீது கருணையாளன் என்பதை அதன் அடிப்படையில் நாம் உணர்வுமையானால் இரண்டுமே சரிதான். இதில் தீர்ப்பு கூற நமக்கு அருகதை இல்லை. நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. படைப்பாளன் நிச்சயமாக தீமையை சொல்ல மாட்டான். நமக்கு நன்மையை உபதேசிக்கும் அவன் நிச்சயமாக தான் தீமைகளில் உழல மாட்டான். இது அடிப்படை. இறைவனை பற்றி ஒரு தர்க்கத்திற்கு முன்பாக இது ஒரு அடிப்படை. இந்த அடிப்படையின் மீது இந்த கேள்விகளுக்கு இப்பொழுது நாம் பதில் தெரிந்திருக்கிறோம். மனிதர்களாகிய நாம் பிறந்ததும் தெளிவாக நம்மை பற்றி உணர்ந்து கொண்ட ஒன்று, நிச்சயமாக நாம் இறப்போம். அந்த ஒரு எதிர்காலம் நமக்கு தெளிவாக்கப்பட்டுவிட்டது. அப்பொழுது நாம் இறைவனை குறை கூறவில்லை. பிறக்கும் பொழுது மகிழ்வடைகிறோம், இறக்கும் பொழுது இறைவனை திட்டுகிறோம். பிறக்கும் பொழுதே உறுதியை கொண்டு நிச்சயமாக எந்த ஒரு உயிரினமும் அதனுடைய வாழ்க்கை தவணைக்கு பின் நிச்சயமாக இறக்கும். இறப்பு எய்தாத எந்த ஒரு படைப்பினமும் படைக்கப்படவில்லை என்பதை நாம் அறிந்து கொண்ட நிலையில் எவ்வாறு இறுதி நிலையில் இறைவனை நாம் திட்டவோ அல்லது அவன் மீது ஆதங்கப்படவோ அல்லது அவனுக்கு எதிராக மனதில் கொள்ளவோ முடிகிறது? ஒவ்வொரு மனிதனும் தெளிவாக அறிய வேண்டியது என்னவென்றால், இறைவன் உங்களுக்கு ஒவ்வொரு தேவையையும் உங்களுக்காக அவன் நிர்வகிக்கிறான். உங்களிடம் அந்த தேவைகளை சீர் செய்து கொள்ள உங்களிடம் ஒப்படைக்கவில்லை. மனிதனுக்கும் பிற உயிரினங்களுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம், இறைவன் அனுமதித்தது என்னவென்றால், உங்களுக்கு நான் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய உரிமையை கொடுக்கிறேன். நல்லதையும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம், தீமையையும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். என்னுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு தேவையானால் நிச்சயமாக நான் உங்களுக்கு வழிகாட்டுபவனாக இருக்கிறேன். நீங்கள் என்னிடம் கேட்பதற்கு முன்பாகவே உங்களுடைய வழிகளை நான் அறிவித்துக் கொண்டும் இருக்கிறேன். ஆகவே நீங்கள் ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்பாக நன்மையானதையும் தீமையானதையும் தெளிவாக உங்களுக்கு பிரித்தறிவித்து, நன்மையானவற்றின் பால் நீங்கள் செல்ல வேண்டும், தீமையானவற்றின் பால் நீங்கள் செல்லக்கூடாது என்பதையும் உங்களுக்கு தெளிவாக இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்க, அவனுடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கும் நிலையிலேயே தான் நீங்கள் அதை புறக்கணித்தவர்களாக, மனசாட்சியை புறக்கணித்தவர்களாக உங்களுடைய மன இச்சைகளின் பக்கம் நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் என்பது உங்களுடைய நல் வாழ்க்கையின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் என்பது பொருளாகும். உங்கள் என்பது தனிப்பட்ட ஒரு மனிதன் அல்ல. உங்கள் என்பது மனித சமுதாயம். உங்களுக்கு ஒரு நன்மை என்றால் அதே நன்மைதான் பிறருக்கும். பிறருக்கு ஒரு கெடுதி என்றால் அதே கெடுதிதான் உங்களுக்கும். எனக்கு நன்மையை தேடிக்கொள்வதற்காக பிறருக்கு கெடுதியை நான் செய்வேன் என்பது நீங்கள் நம்பிக்கை கொள்ளாத சமூகத்தினர், நம்பிக்கை என்ன என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத சமூகத்தினர், இன்னும் சிந்தித்து நல்லுணர்வு பெறாத சமூகத்தினர் ஆவீர்கள். எப்பொழுது பிறர் எனக்கு எது நன்மையோ அது பிறருக்கும் நன்மையாக அமையும். ஏனென்றால் மனித சமுதாயத்திற்கு ஒரு நன்மையாகும். தனி ஒரு மனிதன் அவனுக்குரிய நன்மை பிறிதொரு மனிதனுக்கு தீமையாக முடியாது. அவன் ஒரு உணவை சுவைத்தானேயானால் ஒரு அணுவளவு உப்பு கூடுதலாக இருந்தாலும் சரி, பிறருக்கும் அந்த அணு அளவு உப்பு கூடுதல் நிச்சயமாக அவர்களுடைய நாக்கில் உரைக்கும். இப்படி உங்களுடைய உணர்வுகளை ஒரே மாதிரி கொஞ்சமும் கூட கூடுதல் குறைவுகள் இல்லாமல் அனுபவிக்க வேண்டிய பலன்களை அழகான முறையிலும் உரிய முறையிலும் அனுபவிக்கக்கூடிய அனைத்தையும் மனித சமுதாயத்திற்கு முழுமையுமாக கூடுதல் குறைவு இன்றி இறைவன் வழங்கியிருக்கிறான். அப்படி இருக்க எனக்கு நன்மையானது தான் பிறருக்கும் நன்மை என்று எப்பொழுது நாம் நம்புகிறோமோ அப்பொழுது நீங்கள் நம்பிக்கையாளர்கள். எனக்கு நன்மையை நான் சம்பாதிக்க பிறருக்கு ஒரு கெடுதி செய்வேன், அவ்வாறாயின் பிறர் அந்த கெடுதியை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் உங்களுக்கு நிச்சயமாக நன்மை இல்லை என்பதையும் தீர்மானமாக தெளிவாக உணர்ந்து கொள்ளுங்கள். யாரொருவர் மீதும் நான் பொறாமைப்படுவேனாயன் அவன் நன்றாக இருக்கக்கூடாது என்பதாகும்.
அவன் நல்ல நிலையில் வாழக்கூடாது என்பதன் காரணமாகவே நான் பொறாமைப்படுகிறேன். ஆகவே உங்களுக்கு நீங்களே அதை சொல்லிக் கொண்டது போன்றதாகும். நான் நன்றாக இருக்க விரும்பவில்லை, நான் சுக வாழ்க்கையில் வாழ்வதை நான் விரும்பவில்லை, என்னுடைய வேதனையை எனக்கு நானே சாட்டிக் கொள்வதாகும். நீங்கள் உங்களை தனி மனிதன் என்று பார்த்து கொண்டுதான் இன்று வரையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இறைவனிடமிருந்துள்ள பார்வையில் மனித இனம் தனித்துவம் வாய்ந்தது பிற படைப்புகளிலிருந்து. ஆகவே உங்களுக்கு ஒரு காயம் ஏற்படுகிறது என்றால் அதுவே பிறருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஒரு நன்மை என்றால் அதுவே பிறருக்கும் நன்மை ஏற்பட்டிருக்கிறது. பிறரை நீங்கள் பொறாமைப்படுவீர்கள் என்றால் உங்கள் மீதே நீங்கள் பொறாமைப்படுகிறீர்கள். இது கண் தீட்டாகும். மனக்கண் கொண்டு நீங்கள் பிறரை தீண்டுவது உங்களுக்கே தீட்டாகும். இன்று நாம் பெரும்பாலும் கேடுகளிலும் நஷ்டங்களிலும் வாழ்ந்து கொண்டிருப்பதன் காரணம் பிற மனிதர்கள் நன்றாக இருக்க எப்பொழுது நீங்கள் அதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறீர்களோ பிறருடைய நன்மையில் நீங்களும் விருப்பம் கொண்டவர்களாக அவர்களுடைய நன்மை குறைந்துவிட வேண்டாம் என்றும் இன்னும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றும் அவருக்கு நன்மைகள் அதிகமாகட்டும் என்றும் நீங்கள் விரும்புவது உங்களுக்கு அவ்வளவையும் நீங்கள் வேண்டிக் கொண்டீர்கள் என்பதாகும். இது பிரார்த்தனையாகும். உங்களுக்கு வேண்டியதை உங்களுக்கு மட்டுமே தனித்துவம் வாய்ந்ததாக கொண்டு நீங்கள் உங்களுக்காக பிரார்த்திப்பது கேடு. இந்த பிரார்த்தனை ஒருபோதும் ஒரு காலம் நிறைவேறப் போவதில்லை. பெரும்பாலும் அந்த பிரார்த்தனைகளில் உங்களுக்கு தீமையும் இன்னும் மகா பாதகங்களும் இருக்கின்றன. உங்களுக்கு முன்பாக உங்களை சுற்றிலும் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் நல்ல நிலையில் வந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களை பற்றி பொறாமை கொள்ளாதவர்களாக இறைவன் அவர்களுக்கு அளித்த பாக்கியம் எதையும் அவர்கள் தாங்களாக ஈட்டவில்லை. அதில் அவர்கள் பெருமை கொண்டு விடுவார்களானால் அவர்களுடைய பெருமை கொண்டு விட்ட காரணத்தின் காரணமாக நாளைக்கு அவர்களுக்கு கிடைத்த இந்த பாக்கியம் அவர்களை விட்டும் நீங்க இருக்கிறது என்பதன் மீது நீங்கள் கவலை கொள்ள வேண்டும். அந்த கவலையின் காரணமாக அவர்களுக்கு நீங்கள் நல்லுபதேசமும் செய்ய வேண்டும். இறைவன் அளித்த பாக்கியத்திற்கு நீ பெருமை கொள்ளதோ ஆகாது. என்றென்றும் இந்த பாக்கியத்தில் நீ நன்மையுடன் வாழ வேண்டுமென்றால் தயவு செய்து இந்த பெருமையை விட்டுவிடு. அவன் மீது நல்லெண்ணம் கொண்டவர்களாக. இன்னும் நாம் அவர்களுக்காக பிரார்த்தனையும் செய்ய வேண்டும். என் இறைவனை அவர்களுடைய பாவங்களை மன்னித்துவிடு, அவர்களுக்கு நேர்வழியை காண்பி. இன்னும் அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையும் செய்யுங்கள். இந்த பெருமை நீடிக்குமானால் நாளைக்கு மிக கடுமையான சோதனையில் ஆழ்த்தப்படுவீர்கள். ஆகவே உங்களுக்கு நீங்கள் நஷ்டம் ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். நீங்கள் நல்லெண்ணம் கொண்டவர்களாக இந்த வகையில் வாழ்வது தொழுகையாகும். பிறர் மீது நல்லெண்ணம் கொண்டவர்களாக நீங்கள் வாழ்வது உங்களுக்கு நீங்களே எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் நன்மையை சம்பாதித்துக் கொண்டதாகும். பிரார்த்தனைகளெல்லாம் மிகச் சிறந்தது பிறர் மீது பொறாமை ஏற்படும் பொழுது உங்களுடைய அந்த பாவத்திற்காக மன்னிப்பு தேடுவதாகும். இன்று முதலாக நம்முடைய அனைத்து வேதனைகளும் சோதனைகளும் நம்மை விட்டும் நீங்கிவிட்டன. எந்த விதமான கஷ்டங்களை நீங்கள் கொண்டிருந்தாலும் சரி, இன்று நாம் இறைவனுடைய வழிபாட்டில் இறங்க வேண்டிய அவசியத்திற்குள்ளாகிவிட்டோம். தொழுகையை பேணக்கூடிய அந்த நிலைக்கு நாம் வந்துவிட்டோம். நான் பிறர் மீது கொண்ட கெட்ட எண்ணத்திற்காக என் இறைவன் என்னை மன்னிக்க வேண்டும் என்று எப்பொழுது நீங்கள் பச்சாதாபப்படுகிறீர்களோ, உங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பும் தேடிக்கொண்டீர்களோ, அதே நேரத்தில் பொறாமையிலிருந்தும் உங்களுடைய மனம் முழுமையாக விலகும் வரையில் உங்களுக்கு வரவேண்டிய தீங்கு உங்களை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த தீங்கு உங்களை தீண்டுவதற்கு முன்பாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பல தீமைகளில் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல மன கஷ்டங்களில் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவுக்கும் காரணம் ஏற்கனவே யார் மீதோ நாம் கொண்டுவிட்ட பொறாமையாகும். இன்றளவும் நாம் பிறர் மீது கொண்டிருக்கூடிய பொறாமையாகும். நாம் வளர வேண்டும் என்பதை காட்டிலும் பிறர் வளரக்கூடாது என்பதில் தான் நாம் அதிகமாக அக்கறை கொண்டிருக்கிறோமே தவிர நம்முடைய வளர்ச்சியின் மீது நமக்கு அக்கறை இல்லை. இந்த போக்கை ஒரு சிறு மாற்றம்தான். இதை நாம் மாற்றிக்கொள்வோமேயானால் நமக்கு வர இருக்கும் நன்மைகளை நாம் தடுத்துக் கொள்பவர்களாக இனி இருக்க மாட்டோம். இன்று வரையில் நாம் நமக்காக பெரும் பிரயத்தனப்பட்டு சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம் அனைத்து கேடுகளையும்.
காரணம், பிறர் மீது நாம் பொறாமை கொள்வதன் காரணமாக அவர்கள் எந்த அளவுக்கு தாழ்ந்திருந்தால் அவர்கள் கஷ்டப்படுவார்களோ, அதை நீங்கள் விரும்புகிறீர்களோ, அந்த கஷ்டம் இப்பொழுது உங்களுக்கு வருகிறது. ஆகவே நாம் பட்டுக்கொண்டிருக்கும் ஒரு கஷ்டம் என்னவென்றால், பிறர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டும் என்று நீங்கள் உங்களுடைய பொறாமையின் காரணமாக விரும்பினீர்களோ அதைத்தான் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களே தவிர, நீங்கள் விரும்பியதற்கு மாறாக எந்த கஷ்டமும் இறைவன் உங்களுக்கு கொடுக்கவில்லை. இறைவன் நீதியாளன். ஆகவே அவனுடைய தீர்ப்பை நாம் ஏற்றுக்கொண்டவர்களாக நம்முடைய கேடுகளிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வோம். இனியும் நான் என்னுடைய தீமைகளின் பக்கம் செல்ல மாட்டேன். உங்களுடைய தீமைகள் ஒன்றுதான், பிறர் மீது கொள்ளக்கூடிய பொறாமை. அந்த பொறாமையை எப்பொழுது நாம் நம்மை விட்டு விலக்கிக் கொள்கிறோமோ அப்பொழுது நமக்கு வர இருக்கக்கூடிய நன்மைகள் தடையில்லாமல் வந்து கொண்டிருக்கின்றன. அதை நீங்கள் சம்பாதிக்கப் போவதில்லை. உங்களுக்காக இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த பாக்கியத்தை நீங்கள் தடுத்து விடுகிறீர்கள் பொறாமையின் காரணமாக. ஒரு சோதனைக்காகத்தான் ஒருவருக்கு கொஞ்சம் அதிகமாகவும் சீக்கிரமாகவும் மற்றவருக்கு கொஞ்சம் குறைவாகவும் இன்னும் வரவிருப்பதாகவும் இருக்கிறது. ஆனால் இவர்கள் அதற்குள்ளாக பொறாமை கொண்டு விடுவதன் காரணமாக வர இருக்கிறதும் தடைபட்டு விடுகிறது. நீங்கள் சம்பாதிக்க வேண்டிய அவசியமில்லை. உங்களுடைய தேவைகளை இறைவன் உங்களுக்காக நிரப்பமாக உங்களை சுற்றிலும் வைத்திருக்கிறான். அந்த பொறாமை உணர்வு மட்டும் இல்லை என்றால் அவ்வளவும் தடையில்லாமல் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். ஆகவே பொறாமையிலிருந்து நீங்கள் விலகிவிடுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியும் உங்களுடைய தொழுகையும் இது மட்டும்தான். இந்த தொழுகையை, இந்த இறை வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்வீர்களானால் உங்களுக்கு இறைவனுடைய அருட்கொடைகள் இன்று முதலாக உங்களுக்கு இருக்கிறது. இதன் காரணமாக உங்களுடைய நம்பிக்கை, நான் சுகமாக வாழ வேண்டும் என்ற அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது. அந்த நான் என்பதற்குரிய பொருள் என் சமுதாயம். என் சமுதாயம் என்பதன் பொருள் மனிதர்கள். மனிதர்கள் எந்த குறையும் இல்லாமல் நன்மையுடன் வாழ வேண்டும் என்பது உங்களுடைய விருப்பமாக இருக்குமானால் அந்த மனித சமுதாயத்தில் நீங்களும் ஒரு அங்கத்தினன் என்பதை மறந்துவிட வேண்டாம். பெரும்பாலும் மனித சமுதாயம் முழுமைக்கும் கிடைக்கும் நன்மை என் ஒருவனுக்கு மட்டுமே வந்துவிட வேண்டும், பிறருக்கு வந்துவிடக்கூடாது என்பதிலும் நீங்கள் அக்கறையாக இருப்பவர்கள். அவ்வளவு தூரத்துக்கு பெருமை எனக்கு மட்டும்தான், பிறருக்கு எந்த விதமான சுகமும் கிடைக்கக்கூடாது என்பதில் நாம் அக்கறையுள்ளவர்கள். அதில் பெரும் பங்கும் எடுத்துக்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில் கடுமுயற்சி செய்து பிறருக்கு இல்லாமல் தனக்கு மட்டுமே என்று வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில் நாம் நுழைவோம். இப்படிப்பட்ட கேடுகள் மனித சமுதாயம் முழுமையிலும் இன்று நிறைந்திருக்கிறது. ஒரு மனிதன் பாக்கி இல்லாமல் நான் உட்பட இதே மனநிலையில்தான் வாழ்ந்து வருகிறோம். இப்பொழுது நான் நம்பிக்கையாளனாக ஆவதற்காக இந்த உண்மைகள் தெளிவாக ஆரம்பிக்க அந்த பொறாமையிலிருந்தும் பெருமளவு விடுபட்டு கொண்டு வருகிறேன். அதன் காரணமாக இறைவனுடைய கல்வி ஞானங்கள், இன்னும் மேலான உண்மைகளும் உணர்வுகளும் மனித சமுதாயத்தின் நன்மைக்காக இனி உங்கள் ஒருவரால் முடியும். பெரும்பாலும் மனிதர்கள் கேட்பார்கள், நாம் ஒரு மனிதன் திறந்து விட்டதன் காரணமாக உலகத்தை திருத்திவிட முடியுமா? நீங்கள் ஒரு மனிதன் திருந்தினால் போதும், உலகம் திருந்துவிடும். நீங்கள் மனிதன் அல்ல, மனித சமுதாயம் என்பதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். எப்படி குடும்பம் ஒன்று இருக்கும் பொழுது என் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவீர்களோ, எப்படி பிற மனிதர்களை உங்களை சாராதவர்களாக நீங்கள் ஆக்கிக் கொண்டீர்கள்? எப்படி நீங்கள் உங்களுக்குள்ளேயே முஸ்லிம்கள் என்றும் கிறிஸ்தவர்கள் என்றும் இந்துக்கள் என்றும் பிரிந்து தொலைந்தீர்கள்? எப்படி நீங்கள் மேலானவர்கள், மற்றவர்கள் கீழானவர்கள், நான் உயர்ந்தவன், மற்றவன் தாழ்ந்தவன், நான் சொர்க்கத்திற்கு போகக்கூடியவன், மற்றவர்கள் நரகவாசிகள், நான் மட்டும்தான் மனிதத்துவம் வாய்ந்தவன், மற்றவர்கள் எல்லாம் தீவிரவாதிகள் என்று ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் குற்றம் சாட்டிக்கொண்டு பரம விரோதிகளாக நாம் மாறிவிட்டோமே. இதற்கான காரணம் என்ன? இந்த ஜாதி அடிப்படையையும் சமுதாயத்தில் மலிந்து சீரழிந்து விட்ட இந்த மத அடிப்படையையும் உங்கள் ஒருவரால் நீக்க முடியுமா என்று கேட்டால் ஆம், முடியும் என்று கூறுங்கள்.
ஏனென்றால் நான் ஒருவன் அல்ல, நான் மனித சமுதாயம். மனித சமுதாயத்தை படைத்த இறைவன் எனக்கு போதுமான பாதுகாவலனும் உதவியாளனும். இறைவனை தவிர எனக்கு பாதுகாப்பு கிடையாது, எந்த விதமான உதவியும் கிடையாது. எனக்காக பொறுப்பேற்றுக் கொள்பவன் இறைவனை தவிர வேறு எவரும் இல்லை. இறைவன் இந்த ஒன்றைத்தான் விரும்புகிறான். உங்களுடைய நன்மைக்காக. ஏன் உங்கள் என்ற அந்த வார்த்தை வருகிறது? உங்கள் என்ற அந்த வார்த்தை ஏன் வருகிறது? உன்னுடைய என்ற வார்த்தை இல்லை, உங்களுடைய என்ற வார்த்தை ஏன் வருகிறது? நீ என்பது ஒருமையாகும், நீங்கள் என்பது பன்மையாகும். அந்த பன்மையை கொண்டு நீங்கள் வாழும் பொழுது உங்களுக்கு மரியாதை சொல். அது தனிமையை கொண்டு வாழும் பொழுது அது உங்களுக்கு இகழ்வான ஒரு சொல்லாகும். நீ வா என்று கூப்பிடுவது எப்படி? நீங்கள் வாருங்கள் என்று கூப்பிடுவது எப்படி? நீங்கள் வாருங்கள் என்பதனுடைய பொருள் நீங்கள் மனித சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த அங்கத்தினர் என்ற அடிப்படையில் அதை கொண்டு நீங்கள் வாழ்வதன் காரணமாக உங்களுடைய பண்புகள் உயர்ந்திருக்கிறது. மனித சமுதாயத்தில் இறைவன் அந்த பண்புகளை காண்பித்து உங்களை மதிப்புக்குரியவர்களாக அவன் ஆக்குகிறான். ஆகவே நீங்கள் என்று கூறுவதை தவிர நீ என்று கூற வேண்டாம். அந்த பண்பையும் நாம் அதிகரித்துக் கொள்வோம். அது சிறு குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, அந்த சிறு குழந்தையும் மனிதன் என்ற அங்கத்தினுள் ஒருவன்தான். அவனுள் உங்களை விட மேலான பண்புகள் இருக்கின்றன. அந்த சிறு குழந்தையிடம் வளர்ந்துவிட்ட மனிதர்களை விட மேலான பண்புகள் இருக்கின்றன. அதாவது அந்த குழந்தையிடத்தில் பெருமையோ பொறாமையோ கிடையாது, இன்னும் அது வளர்க்கப்படவில்லை. அது நம்பிக்கையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, இன்னும் அவநம்பிக்கையிலும் சந்தேகத்திலும் ஆகிவிடவில்லை. ஆகவே உண்மையில் நாம் நீங்கள் என்று கூற வேண்டியது சிறு குழந்தைகளை, நீ என்று கூற வேண்டியது வயதால் வளர்ந்துவிட்டவர்களை. நாம் அதை மாற்றிக்கொண்டோம். இனிமேலும் நாம் எந்த ஒரு மனிதரையும் பன்மையில் அழைக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் மனிதன் என்ற சமுதாயத்தினர். உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் மனித சமுதாயத்துக்காக இருக்க வேண்டுமே தவிர தனிப்பட்ட உங்களுக்கு இருக்கக்கூடாது. தனிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்குமானால் அது என்னை தவிர பிறருக்கு இது போகக்கூடாது என்று ஏற்கனவே அடிப்படையை கொண்டு விட்டீர்கள். ஏற்கனவே அந்த அடிப்படையை கொண்டு விட்டதன் காரணமாக உங்களுக்கு நன்மைகள் வெகுவாக குறைந்துவிட்டன. நீங்கள் சம்பாதிப்பதும் உங்களுக்கு கேடாகவே அமையும், உங்களுக்கு நன்மையாக அமையாது. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பெரும் தடங்கல்களுக்குள் ஆகும். உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் உங்களுக்கு எதிராக திரும்பும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் என்னுடைய கேடுகள் எனக்கு, என்னுடைய செயல்பாடுகள் எனக்கு எதிராக நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையைத்தான் இன்று நம்மில் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் இந்த வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்தவர்களாக ஆகிவிட்டோம். பிறருக்கு நன்மை செய்தால் என்னுடைய தேவைகளை யார் கவனிப்பது என்ற அளவுக்கு இன்று சம்பாதிப்பது மட்டும் எனக்கு முக்கியமில்லை, நாளை என்னுடைய வம்சாவளிக்கும் நாம் சம்பாதிக்க வேண்டும். அதற்கு என்ன செய்வது? பிறருடைய வீழ்ச்சியில் தான் என்னுடைய வாழ்வு இருக்கிறது என்று பெருமை கொண்ட அந்த பேச்சை நம்முடைய வாழ்க்கைக்கு ஏணியாக அமைத்துக்கொண்டு அதிலும் திளைப்பது. பிறருடைய வீழ்ச்சியில் மற்றவருடைய முன்னேற்றம். இந்த கேடுகெட்ட ஒரு பழமொழியோ அல்லது புதுமொழியோ வழக்க மொழியோ மனிதர்கள் அதை பெருமையாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை முயற்சி என்றும் அதை வாழ்க்கையினுடைய தத்துவமாகவும் ஆக்கிக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த மனிதர்களை விட்டும் நாம் ஒதுங்கியவர்கள். எப்பொழுது இன்று நீங்கள் உங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையை மனித சமுதாயம் என்று தேர்ந்தெடுக்கிறீர்களோ அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்குரியதாக ஆகிவிட்டது. அதாவது உனக்குன்னு சொல்லல, உங்களுக்குரியதாக ஆகிவிட்டது. தனித்தனி மனிதனும் நீங்கள் மனிதன் என்ற சமுதாயத்தின் அனைத்து அங்கத்தினர்களுடைய ஒட்டுமொத்த உறுப்பினர்களுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். அவர்களுக்காக நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு. அந்த அங்கத்தினர்கள் நீங்களும் ஒருவர். ஆகவே உங்களுடைய நன்மைகளை நீங்கள் தேடிக்கொள்ள இன்று இப்படிப்பட்ட எண்ணங்கள் கொண்டவர்கள் மிக மிக குறைவு, மிக சொற்பமானவர்கள், விரல் விட்டு எண்ணிவிடக்கூடிய அளவில் தான் இருக்கிறார்கள். ஆகவே நம்மில் எவ்வளவு பேர்
உண்மையின் பக்கமும் நியாயத்தின் பக்கமும் திரும்புவோம் என்பது இனி வரும் காலங்களில் இறைவன் அனுமதி இருந்தால் நாம் அனைவருமே இந்த நன்மையின் பக்கம் திரும்புவோம். பொறாமையின் காரணமாக பிறர் நன்றாக இருக்கிறார்களே என்று ஏங்குவதன் காரணமாக உங்களுக்கு வர இருக்கக்கூடிய நன்மைகள் அனைத்தும் தடைபட்டுவிட்டன. இனிமேலும் நீங்கள் அந்த நன்மைகளை தடுத்து கொள்ளக்கூடாது. வரவேண்டியதை தடுத்தால் இந்த மனிதரை விட அநியாயக்காரர் எவர் இருக்க முடியும்? வரவேண்டிய அந்த நன்மைகளை நீங்கள் தடுத்துவிட்டால் நீங்கள் சம்பாதிக்க இருப்பது கேடுகளை தவிர என்ன இருக்க முடியும்? இவர்கள்தான் நன்மைக்கு பதிலாக தீமைகளை விலைக்கு வாங்கி கொண்டவர்கள், பொறாமை என்ற அந்த ஒரே உணர்வின் காரணமாக. பொறாமை என்ற அந்த உணர்வு எப்பொழுது நமக்கு வந்துவிட்டதோ அப்பொழுதே நாம் மனித சமுதாயத்தின் விரோதிகள். ஆகவே நீங்கள் மனித சமுதாயத்திற்கு விரோதி, அதே சமயம் மனித சமுதாயம் முழுமையும் உங்களுக்கு விரோதி. இப்படி மனித சமுதாயம் முழுமையுமே ஒருவருக்கொருவர் விரோதிகளாக இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, அக்கா தங்கையாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, பெற்றோர்கள் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நாம் ஒருவருக்கொருவர் விரோதிகள். என்னுடைய தேவைகள் நிறைவேற்றப்பட்டால் நண்பன், பெற்றோர், பிள்ளைகள், உறவுகள் இருக்கிறது. என்னுடைய நன்மைகளுக்கு உதவில்லை என்றால் இல்லை, விரோதிகள். மனிதர்களிடம் நாம் வேண்டுவதை, மனிதர்களிடமிருந்து எதிர்பார்ப்பதை நிறுத்திக் கொள்ளாவிட்டால் பெருமையிலும் பொறாமையிலும் அடிவதை தவிர நமக்கு வேறு வழி கிடையாது. உங்களுடைய தேவைகளை கண்காணிப்பவன் இறைவன். சாதாரண வயிற்று பசி என்று ஒன்று இருந்தால் கூட உங்களுடைய தேவைகளை உங்களுக்கு அறிவிப்பவன் இறைவன் தான். அவனுடைய அனுமதி இல்லாமல் பசி என்ற உணர்வு தோன்றாது. சாதாரணமாக உங்களுடைய காலை கடன்கள் அவன் அனுமதித்தால் தவிர காலை கடன்களை கடக்கக்கூடிய அந்த உணர்வுகள் உங்களுக்கு தோன்றாது. எவ்வளவு பேர் பார்த்துட்டு இருக்கோம், வயிறு வீக்கமாக இருக்குது, யூரின் போகிற உணர்வே இல்லை, சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற உணர்வே கிடையாது, வயிறு உப்பிக்கொண்டிருக்கிறது. அந்த உணர்வு இல்லாதன் காரணமாக வெகு சீக்கிரம் நீங்கள் இறந்து விடுவீர்கள். ஆனால் முறையாக அந்த உணர்வுகளை உங்களுக்கு கொண்டு வந்து உங்களுடைய கழிவுகளை எல்லாம் நீக்கி, இரத்தத்தில் என்னென்ன கழிவுகள் இருக்கின்றன என்பது உங்களுக்கு தெரியாது, இறைவனுக்கு மட்டுமே தெரியும். உங்களுடைய உடல்களில் இருந்து எவையெல்லாம் நீக்கப்பட வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாது, இறைவனுக்கு தெரியும். உங்களுக்கு எப்பொழுது உடல் சோர்வு ஏற்படுகிறது, உங்களுக்கு எப்பொழுது அந்த உடல் சோர்வை போக்குவதற்காக உணவு அளிக்கப்பட வேண்டும், அந்த உணவு உட்கொண்ட பிறகு ஜீரணமாவதற்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும், சோர்வு இன்றி தொடர்ச்சியாக உற்சாகத்துடனும் நலனுடன் இருப்பதற்காக எவ்வளவு மணித்துளிகளுக்கு முன்பாக, எவ்வளவு மணி நேரங்களுக்கு முன்பாக பசி உணர்வு தோன்ற வேண்டும், எந்த அளவு சாப்பிட வேண்டும், ருசி எவ்வளவு, இவ்வளவையும் உங்களுக்காக கண்காணித்து உங்களுக்காக நடைமுறைப்படுத்தி கொண்டிருப்பவன், உங்களுடைய காரியங்களை சீரமைத்துக் கொண்டிருப்பவன் இறைவன் தான். நமக்கு கைகளால் அபகரிப்பதையும் வாயில் போட்டுக்கொள்வதையும் தவிர வேறு எதுவும் கிடையாது. இந்த கைகளை இயக்குபவனும் அவன்தான். இருந்தாலும் ஒவ்வொரு சுகத்திலும் நாம் இறைவனை மறந்தவர்களாக, பிறருக்கு இருக்கக்கூடிய உணவு தனக்கு வேண்டும் என்றும், என்னுடைய உணவு விசேஷமானது என்றும், இந்த விசேஷமான உணவை நான் என்னுடைய பணியாளுக்கு, உதவியாளனுக்கு கூட கொடுக்க மாட்டேன் என்றும், அவ்வாறு கொடுத்துவிட்டால் என்னுடைய மதிப்பும் கௌரவமும் என்னவாகிறது என்பதும், நான் உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது நான் சாப்பிட்ட பிறகுதான் மற்றவர்கள் சாப்பிட வேண்டும், என்னுடைய பணியாட்கள் என்னுடன் உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது, அது எனக்கு கௌரவம் என்பதும், வெகு சீக்கிரத்தில் நீங்கள் மிக பெரும் வேதனையிலும் சோதனையிலும் ஆளாகப் போகிறீர்கள் என்பதனுடைய அஸ்திவாரமாக, அடிப்படையாக நீங்கள் உங்களுடைய கட்டிடத்தை மிக பிரம்மாண்டமாக எழுப்புகிறீர்கள், அதன் முகடு உங்கள் தலை மீதை விழுவதற்காக. இன்று முதலாக நாம் நம்பிக்கை கொண்ட மக்கள், உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சுகம் பிற மனிதருக்கும் அதே சுகத்தை கொடுக்கும். நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு விருப்பம் பிற மனிதர்களுக்கும் அதே மாதிரி விரும்பக்கூடியதாகும். ஆகவே தனக்கு என்று ஒருபோதும் எண்ணாதீர்கள். ஏனென்றால் உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் சம்பாதிப்பதற்கு இல்லை, நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் சம்பாதிப்பதாக நிச்சயமாக இல்லை. இறைவன் அனுமதித்தால் தவிர உங்களுக்கு அந்த சம்பாத்தியம் கிடையாது. இறைவன் அனுமதித்தால் தவிர உங்களுக்கு தெளிவான சிந்தனை கிடையாது. இறைவன் அனுமதித்தால் தவிர உங்களுக்கு நீங்கள் அந்த சிந்தனையை நடைமுறைப்படுத்திக் கொள்ளக்கூடிய அறிவும் உங்களுக்கு கிடையாது. இறைவன் அனுமதி இருந்தால் தவிர பிற மனிதரிடம் நீங்கள் சகஜமாக பழகுவதற்கு உங்களுக்கு முகமும் இருக்காது.
இவ்வாறெல்லாம் நீங்கள் சந்திப்பதற்கு உங்களுடைய உடல்களில் குறைகள் இருக்கக்கூடாது. அதையும் கவனிப்போம் இறைவன் தான். ஒரு அடிபட்டுவிட்டால் நீங்கள் உடனே கோபப்பட்டு விடுகிறீர்கள். காலில் ஒரு அடிபட்டு விட்டாலோ அல்லது எங்கும் போய் நம்மை தவறாக முட்டிக்கொண்டாலோ உடனே கோபப்பட்டு விடுகிறீர்கள். காயம் ஏற்பட்டு விடுகிறது. அந்த காயத்தை ஆற்றுபவன் இறைவன் தான். உங்களுக்குள் அத்தாட்சிகள் நிறைய இருக்கிறது. ஒவ்வொரு விதிக்கும் ஒவ்வொரு நம்முடைய கேடுகளுக்கும் அது நம்மை விட்டு நீங்குவதற்கு குறித்த காலத்தவணை இருக்கிறது. அந்த காலத்தவணையை நீங்கள் மீறிவிட வேண்டாம். பசிக்கிறது, சாப்பிட்டு விட்டால் அடுத்த பசி ஏற்படும் முறையில் ஒரு காலத்தவணை. பசிக்கிறது, நீங்கள் சாப்பிடாவிட்டாலும் ஒரு குறித்த காலத்தவணையின் பேரில் அந்த பசி அடங்கிவிடும். ஆகவே குறித்த காலத்தில் உங்களுடைய தொழுகையை நிறைவேற்றுங்கள் இறைவனுக்காக. கோபம் ஏற்படும் பொழுது கோபத்தை அடக்குங்கள் இறைவனுக்காக. ஏனென்றால் உங்களுடைய கோபத்தில் நீங்கள் உணர்ச்சிகளின் காரணமாக வரம்பு மீறியும் திட்டி விடுவீர்கள். உங்களுடைய வாய்களால் ஏற்படக்கூடிய அந்த மிக பெரும் வேதனைகள் இருதயத்தில் தங்கிவிடும். அவ்வாறாயின் அவர்களிடமிருந்துள்ள ஒரு வார்த்தை, ஒரு விரக்தி அல்லது ஒரு வெறுப்பு உங்கள் மீது இருக்குமானால் அந்த வெறுப்புக்குரிய வேதனையை நீங்கள் அனுபவிக்க நேரிடும். எனவே பிறர் மீது கோபப்படும் பொழுது அந்த இடத்திலிருந்து விலகிவிடுங்கள். கோபத்தை அடக்காவிட்டால் நீங்கள் பிரயோகிக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் அநியாயமாக இன்னொரு இருதயத்தை அது பாதித்துடுமானால் அவரும் பதிலுக்கு உங்கள் மீது வருத்தப்பட்டு ஒரு கோபத்தை கொண்டு விடுவாரானால் அவர் நிச்சயமாக அந்த கோபத்தை பிரயோகிப்பதற்கு மிகவும் தகுதியானவர். அந்த கோபத்தை உங்கள் மீது பிரயோகிப்பதற்கு, உங்கள் மீது மன வருத்தம் கொள்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் வரம்பு மீறி அவருடைய நெஞ்சத்தை நீங்கள் பாதித்து விட்டீர்கள், வேதனைக்குள்ளாக்கி விட்டீர்கள். ஆகவே அவர்கள் மீது குற்றமில்லை. அவர்கள் பொறுமையுடன் இருந்த காரணத்திற்காக அவர்களுடைய பாவங்களும் உங்களை வந்து சேரும். கோபத்தில் நாம் நம்முடைய மதியை இழந்து விடுகிறோம். ஆகவே நல்லது கெட்டது எது என்பதை உணரக்கூடிய அந்த தகுதியில் நாம் இருக்க மாட்டோம். எனவே வார்த்தைகள் வரம்பு மீறி வகையில்லாமல் வந்துவிடும். உங்களுடைய கடுஞ்சொற்கள் நிச்சயமாக அவர்கள் செய்த அந்த ஒரு தவறுக்கு பொருத்தமாக இருக்காது, வரம்பு மீறியதாகவே இருக்கும். அவர்களுடைய ஒரு தவறுக்கு எந்த அளவுக்கு அவர்களுக்கு தண்டனையாக இருக்குமோ சில வார்த்தைகள் அதைவிட உச்சத்திற்கு போய்விட்டதன் காரணமாக ஒருபோதும் உங்களுக்கு அது நல்லது என்று நீங்கள் எண்ண வேண்டாம். ஏனென்றால் கோபத்தில் நீங்கள் உங்களுடைய மதியை இழந்து விட்டவர்கள். இனி அந்த மனிதருக்குத்தான் உங்கள் மீது ஏதும் செய்து கொள்ள உரிமை இருக்கிறது. எனவே அவர் வருத்தப்பட்டு விடுவாரானால் உங்களுக்கு வருத்தம் வர இருக்கிறது. உங்கள் மீது அவர் வெறுப்படைவாரானால் பிற மனிதர்கள் உங்களை வெறுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை மாற இருக்கிறது. உங்களை இவனெல்லாம் உருப்படுவானா என்று ஒரு எண்ணம் எண்ணிவிட்டால் அந்த எண்ணமும் உங்கள் மீது நிறைவேற இருக்கிறது. ஆகவே இப்பொழுது ஒரு குறித்த காலத்தவணை உங்கள் மீது செல்வதாக இருக்கிறது. நாம் ஒருவர் மீதும் வரம்பு மீறிவிட்டால் அவர் மீது எல்லா உரிமைகளும் இருக்கிறது. அவர் நம்மீது எந்த ஒரு வேதனையையும் சாட்டுவதற்கு, நம்மீது அவர் வெறுப்படைந்து விட்டால், நம்மை பற்றி ஒரு தவறான எண்ணத்தை கொண்டு அவர் மனதில் நம்மை பற்றி கர்வம் கொண்டு விட்டால் இனி அது உங்களுக்கு நிறைவேற இருக்கிறது. ஆகவே அவருடைய மனதில் என்ன இருக்கிறது என்பதை நாம் அறிய மாட்டோம். கோபம் உணர்ச்சியில் நாம் திட்டிவிட்டால் அடுத்த கணம் நீங்கள் நினைக்க வேண்டியது பெரும் கேடு என்னை வர இருக்கிறது. மனதை தீண்டிவிட்ட பிறகு நிச்சயமாக அவர் உங்கள் மீது வருத்தப்படாமலோ வெறுப்பை காட்டாமலோ கோபப்படாமலோ பதிலுக்கு அவர்கள் மனதில் கருவி கொண்டிருக்காமலோ இருக்க மாட்டார்கள். ஆகவே நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள், மிகப்பெரிய தீமை உங்களை வந்து அடைய இருக்கிறது. இதை நாம் தெளிவாக உணர்ந்து கொண்டே ஆக வேண்டும். காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு குடும்பத்திலும் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை. அந்த குடும்பமே ஆகாமல் போகிறது கோபத்தின் காரணமாக. ஆண் சற்று வலிமை மிக்கவனாக இருப்பதன் காரணமாக கர்வத்தில் மிஞ்சிவிடுகிறான். ஒரு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய மிக பெரும் நஷ்டங்களுக்கு முதல் காரணமாக அமைபவர் அந்த குடும்பத்தில் ஆண்தான், பெரும்பாலும் கணவன்மார்கள். பலவீனர்களாக கருதப்படக்கூடிய பெண்கள் மீது உங்களுடைய பெருமையை நிலைநாட்டிக் கொள்வதற்காக ஆத்திரமும் கோபமும் படுகிறீர்கள்.
அவர்களோ தங்கள் பலவீனத்தின் காரணமாக எதிர்க்க முடியாத நிலையில் உங்களுடைய கோபத்தை எல்லாம் வாங்கிக் கொள்கிறார்கள். உள்ளுக்குள் அவர்கள் உங்களை பற்றிய அந்த எண்ணம் நாசமா போகட்டுங்கிற ஒரு வார்த்தை உள்ளுக்குள் வந்துவிட்டால் அது நிறைவேறப் போகிறது என்பது அவர்களுக்கும் தெரியாது. அதன் காரணமாக இறுதியாக நாம் தான் பாதிக்கப்பட போகிறோம் என்பதும் அவர்களுக்கு தெரியாது. இதற்கெல்லாம் காரணமும் முதல் முறையாக நாம் கடுஞ்சொற்களால் வசை மாறி பொழிந்ததன் காரணமாக. அவர்களும் திட்டிவிட்டால் எந்த கெடுதியும் அந்த குடும்பத்திற்கு இல்லை. ஆனால் திட்ட முடியாத நிலையில் அவர்கள் பொறுமையுடனே இருந்து ஆக வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டால் பொறுமையின் காரணமாக இறைவன் அவர்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறான். ஒவ்வொருவர் குடும்பத்திலும் மிக பெரும் குடும்ப கஷ்டங்களும் நஷ்டங்களும் வேதனைகளும் துன்பங்களும் நிலைத்திருப்பதற்கு காரணம் ஒருவர் கோபச் சொற்களால் திட்டிக் கொள்வதன் காரணமாக. ஒருவர் மீது ஒருவருக்கு அந்த கடும் துன்பங்கள் விளைய இருக்கிறது. இவர்கள் தங்களுடைய துன்பங்களிலிருந்து ஒருபோதும் விடுபட முடியாது. இன்று நாம் அந்த துன்பச் சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை அறியாமலேயே இந்த துன்பங்களை நாம் விலைக்கு வாங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே கோபம் என்பது நம்மீது நாமே சாட்டிக்கொள்ளக்கூடிய மிக பெரும் வேதனை. அந்த வேதனை எப்படிப்பட்டது, எந்த அளவிலானது என்பதை நாம் அறிய முடியாது. ஏனென்றால் நான் யாரை கோபம் கொண்டு திட்டிவிட்டேனோ, எந்த அளவுக்கு அவர் என் மீது கோபம் கொண்டு திட்டிக் கொண்டிருக்கிறார் என்பது எனக்கு தெரியாத நிலையில் மிக பெரும் வேதனைக்காக நான் காத்திருக்கிறேன். இருந்தாலும் இறைவன் உங்களுடைய குற்றங்களுக்காக உடனுக்குடன் பிடிப்பதில்லை. ஒரு குறித்த காலத்தவணையின் மீது உங்களுக்கு அனுமதி அளிக்கிறான். நீங்கள் திருந்திக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே உங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேளுங்கள். அத்துடன் மீண்டும் இந்த கோப உணர்வுகள் வராத அளவுக்கு நீங்கள் இறைவனிடம் என்றென்றும் அதையே வேண்டியவர்களாக இருங்கள். கோப உணர்வுகளின் காரணமாகத்தான் பெரும்பாலும் நாம் இன்று நம்முடைய குடும்பங்களில் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிக பெரும் வேதனைகளாகும். பொறாமையின் காரணமாக சமுதாயத்தில் நமக்கு வேதனைகள் இருக்கிறது. பெருமையின் காரணமாக எனக்கு நானே உடலில் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய குறைபாடுகள் நிறைய இருக்கிறது. ஆகவே பெருமையின் காரணமாக நான் என்னுடைய பெருமையை வெளிக்காட்டியே ஆக வேண்டும். இது தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையாகும். எனக்கு நகை நட்டுக்கள் நிறைய இருக்கின்றன பெருமைக்காக. அதை வீட்டுக்குள் வைத்துக் கொண்டிருந்தால் பிரயோஜனம் இல்லை. வெளியில் போட்டுக்கொண்டே செல்ல வேண்டும். அப்படி வெளியில் போட்டுக்கொள்ள செல்ல எனக்கு அனுமதி இல்லை என்றால் இந்த நகை இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? பெருமையின் காரணமாக என்னுடைய பெருமை பாதிக்கப்பட்டு விட்டது. நான் கோபத்தை காட்டியே தீர வேண்டும். ஆகவே என்னுடைய முகபாகவங்களில் கோபமும் வார்த்தைகளில் கடுஞ்சொற்களும் நிச்சயமாக இருக்கிறது. நான் பகட்டானவன் என்பதை காண்பிப்பதற்காக கைகளில் மோதிரங்களும் செயின்களும் காப்புகளும் விலையுயர்ந்தவற்றை ஆபரணங்களாக பிறர் பார்க்கக்கூடிய அளவில் நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றி அமைத்துக் கொள்வதும் மனிதர்களிடையே வெறுப்பை ஏற்படுத்தும் என்பது நமக்கு தெரியும். இந்த பெருமையை உடல் வெளி உறுப்புகளின் காரணமாக வெளியில் காட்டுவதால் உங்களுடைய உடல் உறுப்புகளில் இந்த பெருமையின் விளைவாக ஏற்படக்கூடிய கேடுகள் அனைத்தும் நோய்களாக உருவாக ஆரம்பிக்கின்றன. பிறருக்கு காட்டுவதற்காக மிகப்பெரிய அளவில் விருந்து ஏற்பாடு செய்துவிட்டு பசித்துக் கொண்டிருக்கும் ஒரு நபரை பார்க்க வைத்து உண்டால் அவர் கூறுவார், உனக்கு வயிற்று வலிக்கும். உண்மை, வயிற்று வலி என்பது வயிற்று வலி அல்ல, நீ உடல் வியாதிகளால் அவதிப்படுவாய் என்பது. அது எந்த வியாதியாக இருக்கட்டும். வயிற்று வலி என்பது ஒரு உதாரணத்திற்காக சொல்லப்படுவதாகும். பிறரை பார்க்க வைத்து உண்பது பெருமையின் காரணமாக நான் உண்ட பிறகுதான் அவனுக்கு, நான் மிச்சம் வைத்தால் அவனுக்கு என்ற அந்த பெருமை மட்டும் இருக்குமானால் உணவு உண்ணும் பொழுது, இடம் இருக்கும் பொழுது, பசிக்கிற நேரத்தில் அவனும் சாப்பிட்டு உட்கார்ந்து சாப்பிட்டு என்று கூறாமல் நான் சாப்பிட்ட பிறகு வந்து சாப்பிட்டுக்கொள் என்று நீங்கள் கூறும் பொழுதெல்லாம் உங்களுக்கு உடல் வியாதிகள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். எப்பொழுது நாம் நமக்கு உதவி செய்பவர்களை நம்மை விட கீழாக பார்க்கிறோமோ இறைவனை நீங்கள் என்னவென்று கருதுவீர்கள்? இறைவன் உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றான், அவனை எந்த அளவுக்கு உதாசீனப்படுத்துவீர்கள்? நீங்கள் நேரடியாக இறைவனை பார்க்கவில்லை, பார்க்கவும் முடியாது, பார்த்தவர்கள் எவரும் கிடையாது. ஆனால் இறைவனை தெளிவாக உணர முடியும். அந்த உணர்வுகளின் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு
உதாரணம், உங்களுடைய வேலையாட்கள், உங்களுக்கு கீழே இருப்பவர்கள் அல்லது உங்களுக்கு பலவீனமாக இருப்பவர்கள் உங்களுடன் சரிசமமாக உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது, ஏனென்றால் அது என்னுடைய பெருமைக்கு பங்கம் என்று எப்பொழுது நீங்கள் எண்ணிக்கொண்டவர்களாக உங்களுடைய பெருமையில் நீங்கள் திளைக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் மட்டும் உட்கார்ந்து உணவு அருந்துவீர்களோ அந்த உணவுக்கு வந்தது கேடு. மிக பெரும் தரித்திரத்திற்கு நாம் உள்ளாக இருக்கிறோம். ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுக்கு இறைவன் நிறைய அத்தாட்சிகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்றான். அந்த மனிதர் என்ன எண்ணுவார் என்பது உங்களுக்கு தெரியும். எனக்கும் 1 மணிக்கு சாப்பிட வேண்டியவன் மணி 3 ஆகிவிட்டது, இவருக்காக காத்திருக்கிறேன், இவர் உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார், நான் இன்னும் சாப்பிடவில்லை, இடம் இருக்கிறது, என்னையும் சாப்பிட சொல்லிருக்கலாம் அல்லது எங்கேயாவது போய் சாப்பிட்டு சொல்லிருக்கலாம், இருந்தாலும் நான் சாப்பிட்ட பிறகு அதுவரையில் நீ நிற்க வேண்டும். அந்த மனிதர் உங்களை பற்றி என்ன நினைப்பார் என்பது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எந்த அளவுக்கு உங்களை அவர் கீழ்த்தரமாக எண்ணுவார், சபிப்பார் என்பது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிந்து கொண்டுதானே நீங்கள் சபிக்கட்டும் என்று கூறிக்கொண்டு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இதை நாம் இன்றளவும் செய்து கொண்டிருக்கிறோம் பெரும்பாலானவர்கள். அப்பொழுது உங்களுடைய உணவுக்கு கேடு வரப்போகிறது, உணவுக்கே தட்டுப்பாடு வர இருக்கிறது, உங்களுடைய பண கஷ்டங்களும் பொருளாதார கஷ்டங்களும் உங்களை நெருங்கிவிட்டன என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அதையும் மீறி சாப்பிட்ட பிறகு உடல் கூறுகளில் அனைத்து வியாதிகளும் ஏற்பட இருக்கின்றன, நீங்கள் தப்ப முடியாது என்பதையும் உணர்ந்து கொள்ளுங்கள். ஆகவே இப்பொழுது உங்களுடைய நிலைப்பாடு என்ன? வர இருக்கக்கூடிய இந்த வேதனைகள் நிச்சயம் என்பதை நீங்கள் உணர்ந்தாக வேண்டும், நம்பிக்கை கொண்டாக வேண்டும். உங்கள் மீது நீங்கள் நல்லெண்ணம் கொண்டவர்களாக, நம்பிக்கை கொண்டு எப்பொழுதும் உங்கள் மீது நல்லெண்ணம் கொண்டவர்களாக நான் நலமாக வாழ வேண்டும் என்று நம்பிக்கை கொள்கிறீர்களோ அப்பொழுது உங்களை மறந்துவிடுங்கள், உங்களை சுற்றிலும் கவனியுங்கள். எதில் உங்களுக்கு அளித்திருக்கிறானோ அதிலிருந்து பங்கு போட்டுக் கொள்ளுங்கள். நியாயமான அளவிலான பங்கீட்டை கொண்டு சாப்பிட்டு வாருங்கள். போதாமல் இருக்கிறத பொறுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு அழகிய சோதனையாகத்தான் இறைவன் இதை அளித்திருக்கிறானே தவிர உங்களுக்கு வேதனையாக அளிக்கவில்லை. இந்த சோதனையில் நீங்கள் வெற்றி பெற்று விடுங்கள். உங்களுடைய தேவைகளை உணர்ந்து உங்களுக்கு பசியை அறிவித்தவன் இறைவன் தான் என்பதை முதலில் நினைவு கொள்ளுங்கள். அந்த பசிக்கு போதுமான அளவுக்கு உணவு கொடுக்க வேண்டியவன் குறைத்திருக்கிறான் என்றால் ஒரு சிறு சோதனைக்காக, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று பார்ப்பதற்காக. இறைவனுக்கு நன்றியுடன் இருக்கிறீர்களா அல்லது உங்களுடைய நன்மையை நீங்கள் கருதி பிறருக்கு இப்பொழுது தடுத்துக் கொள்வதன் மூலமாக அவர்களுக்கு குறைவாகவும் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்வதன் காரணமாக என்றென்றும் பற்றாக்குறையில் வாழ வேண்டிய அந்த மிக பாதகமான கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் ஆளாகி விடுவீர்களா? இதனை நீங்கள் விரும்பவும் செய்வீர்களா? நிச்சயமாக நாம் விரும்ப மாட்டோம். ஆகவே பெருமையை நான் விடாத வரையில் என்னுடைய பொருள்களுக்கான கஷ்டங்கள், என்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான பொருள்கள் தேவைப்படுகிறதே, அந்த பொருள் ஆதார கஷ்டங்கள் உங்களை நிச்சயமாக அடையும். பிறருக்கு காண்பித்து பிறருக்கு மதிப்பில்லாமல் உங்களுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளும் பொழுதெல்லாம் அவர்களுக்கும் அதே தேவைகள் இருக்க. உதாரணத்தை சற்று முன் எடுத்து காட்டினேன். அந்த உணவு உண்ணக்கூடிய அந்த உதாரணத்தை நீங்கள் உங்களுடைய தேவைகளை தான் முக்கியமாக எண்ணி நீங்கள் உங்களுக்காக நிறைவேற்றிக் கொள்கிறீர்கள். பிறர் பார்க்க உங்களுடைய உடற்கூறுகளில் கேன்சர் என்று கூறுகிறீர்கள், ஹார்ட் ப்ராப்ளம் என்று கூறுகிறீர்கள், சுகர் என்று கூறுகிறீர்கள், இன்னும் சிறுநீரகங்கள் பழுதடைந்து விட்டன, என்ன செய்வது என்று தெரியவில்லை, ஒரு வாய் கூட உண்ண முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள், அப்படிப்பட்ட நோய்கள் இன்று மலிந்து கொண்டிருக்கின்றன. இதிலிருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் இப்பொழுது இந்த அழகான வாழ்க்கையை நீங்கள் தொடருங்கள். இது உங்களுக்கு கஷ்டமான வாழ்க்கை அல்ல. ஒரு வாய் உணவு கூட உண்ண முடியாமல் போகுமே நீங்கள் இறக்கும் வரையில். அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் பெருமையை விட்டவர்களாக இன்று இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறதோ உங்களை நம்பி உங்களுக்கு உதவியாளர்கள் இருக்கக்கூடியவர்கள் முன்னிலையில் நீங்கள் பெருமை கொள்ளாமல் அவர்களுக்கும் அதிலிருந்து சரிசமமான பங்கீட்டை கொடுத்து ஒரு சொற்ப காலத்திற்கு இறைவனுக்காக பொறுமையாக இருங்கள். அவன் உங்கள் மீது வெகு சீக்கிரம் திருப்தி அடைவான். பின்னர் உங்களுடைய பொருளாதாரத்தை அவன் விரிவாக்குவான். பொருளாதாரம் பற்றிய ஒரு கவலை நமக்கு என்றென்றுமே இருக்கக்கூடாது.
இந்த பொருளாதாரம் ஒரு பொருட்டே அல்ல. இறைவனுடைய அருளாதாரத்தை நாம் எப்பொழுது தடுத்து கொண்டோமோ பொருளாதாரமும் நமக்கு கிடையாது. இறைவனுடைய அருள் எது? உங்களுக்கு எது நன்மையோ அதுதான் பிறருக்கும் நன்மையும், உங்களுக்கு எது தேவையோ அதுதான் பிறருடைய தேவையும், உங்களுக்கு எது சுகமோ அதுதான் பிறருடைய சுகமும், உங்களுக்கு எது கஷ்டமோ அதுவே பிறருடைய கஷ்டமும். ஆகவே உங்களுக்கு நஷ்டங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த காரியங்களில் நீங்கள் ஈடுபட வேண்டாம். பிறருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாதீர்கள், அவ்வளவுதான். நீங்கள் நஷ்டம் அடைந்தாலும் சரி, பிறர் லாபம் அடைவதையே கண்ணாக நீங்கள் பாதுகாத்து வாருங்கள். அதில் உங்களுக்கு இறைவனுடைய அருள் ஆதாரம் இருக்கிறது. உங்களுடைய லாபத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் உங்களுக்கு பொருளாதாரமும் கிடையாது. அருள் ஆதாரத்தில் பொருள் ஆதாரம் இருக்கிறது, பொருள் ஆதாரத்தில் அருள் ஆதாரம் நிச்சயமாக கிடையாது. அருள் என்பது உங்களுடைய சுகம். நான் சுகமாக வாழ வேண்டும் என்ற அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் அந்த சுக வாழ்க்கையில் நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள். உங்களுடைய சுகம்தான் பிறருடைய சுகம் என்று இருக்கும் பொழுது பிறருடைய சுகத்தில் நீங்கள் கை வைத்து விடாதீர்கள், பிறருடைய சுகத்தின் மீது நீங்கள் கண் வைத்து விடாதீர்கள். அதாவது பொறாமை கொண்டு விடாதீர்கள். பொறாமை கொள்வீர்களானால் உங்களுடைய மன நோய்களுக்கு அது அடிப்படையாக அமைந்துவிடும். பெருமை என்பது எப்படி உங்களுடைய உடல் நோய்களுக்கு அடிப்படையாக அமைகிறதோ மன வேதனைகளுக்கு பொறாமை என்ற அந்த குணம் அடிப்படையாக அமைந்துவிடும். பொறாமை நான் உங்கள் மீது கொண்டால் அந்த பொறாமையை நான் வெளியில் காட்ட முடியாது. உங்கள் வளர்ச்சியை கண்டு நான் பொறாமை அடைந்து விட்டால் பிறர் என்னை பற்றி கண்டிப்பாக தவறாக பேசுவார்கள். ஆகவே நான் பொறாமையை என்னுடைய மனதுக்குள் வைத்து மறைத்து புழுங்க வேண்டும். மனநோய்கள் ஆரம்பமாகின்றன. உடல் நோய்களுக்கும் மனநோய்களுக்கும் இடையே நான் மனநோய்களைத்தான் மிக மோசமானதாக கருதுகிறேன், மிகவும் பாதகமானதாக கருதுகிறேன். மனநோய்கள் வந்துவிட வேண்டாம் என்பது உங்களுடைய பயமாக இருக்குமானால் பொறாமை என்ற அந்த உணர்வுகளில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பிறர் நன்றாக இருக்கிறார்கள் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், இனி என் இறைவனே அவர்களுடைய பாவங்களுக்காக நீ அவர்களை மன்னித்து விடு. அதாவது அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் இறைவனிடம் பிரார்த்திக்கிறீர்கள். அவர்களுடைய சுகம் உங்களுடைய சுகமாகும். ஏனென்றால் மனித சமுதாயத்தில் மிக முக்கியமான அங்கத்தினராக நீங்கள் அமைந்து விட்டீர்கள். பிறருடைய பாவங்களுக்காக நீங்கள் மன்னிப்பு கோருவதாகும். பொறாமை ஏற்படும் பொழுது அவர்களுடைய பாவங்களுக்கு நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள். அவர்கள் எந்த அளவில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அதைவிட மகத்தான பதவிகளிலும் தகுதிகளிலும் அவன் உங்களை உயர்த்திவிடுவான். எதை கொண்டு நீங்கள் பொறாமைப்படுகிறீர்களோ அந்த பாக்கியத்தை அவர்களுக்கு மேலாக உங்களுக்கு கொடுத்து இன்னும் அதை பன்மடங்காகவும் பெருகச் செய்வான். இது சத்தியமானது. ஆகவே மிக லேசாக சம்பாதிக்கக்கூடிய இறைவனுடைய அருளை நாம் மிக கஷ்டப்பட்டு அதை நமக்கு இல்லை என்ற அளவில் ஆக்கிக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அவர்களுடைய பாவங்களுக்காக நான் மன்னிப்பு தேடும் பொழுது அந்த சுகம் உங்களுக்கும் இருக்கிறது. உங்களுடைய பாவங்களுக்காகவும் நீங்கள் மன்னிப்பு தேடுகிறீர்கள். நீங்கள் தேடாமலேயே உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன. என்னுடைய பாவங்களை மன்னித்துவிட இறைவனே என்று நீங்கள் கேட்கிறீர்கள். ஆனால் உங்களிடம் பொறாமை குணங்கள் இருக்கின்றன. நிச்சயமாக அந்த பிரார்த்தனை உங்களுடைய இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை கொண்ட மனிதர்களாக இருப்பீர்களானால் உங்களுடைய பாவங்களிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள பொறாமை என்ற அந்த உணர்வை உங்களை விட்டு நீக்கிக் கொள்ளுங்கள். பிறர் நன்றாக இருக்கிறார்கள் என்ற அந்த அடிப்படையில் நீங்கள் அவர்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு அவர்களுக்காக இறைவன் இப்பொழுது வழங்கியுள்ள அந்த நன்மைகளை அதிகரிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு இருப்பீர்களானால் நீங்கள் எந்த முயற்சியும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் அறியாத புறத்திலிருந்து இறைவன் உங்களுக்கு செல்வங்களையும் வாழ்க்கை வசதிகளையும் பெருக்குவானே, அந்த உண்மையின் மீது என்று நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். கோப உணர்வுகளை கொண்டு நீங்கள் உங்களை வீழ்த்திக் கொள்ளாதீர்கள். ஒருவர் மீது நான் கோபப்படுகிறேன் என்றால் எனக்கு அவர் இளைத்தவர் என்பதன் காரணமாகத்தான் கோபம் கொள்கிறேன். என்னை விட அதிகாரத்திலும் வலிமையிலும் அதிகமாக இருப்பார்களேயானால் நிச்சயமாக நான் கோபப்பட மாட்டேன். அவருக்கு முன்பாக நான் என்னை இழிவாக்கிக் கொள்வேன். நியாயமான கோபத்திற்கு கூட நான் என்னுடைய வார்த்தைகளை உபயோகிக்க மாட்டேன், என்னுடைய எதிர்ப்பை காட்ட மாட்டேன். அந்த அளவுக்கு கோழையாகவும் நியாயத்தை நிலைநிறுத்த வலிமை இல்லாத நிலையில் எனக்கு நானே
தீமைகளை சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு என்னை நான் இழிவாக்கிக் கொள்பவனாகவும் ஒருபுறம், ஆனால் எனக்கு இளைத்தவர்களாக இருந்தார்களே ஆனால் அவர்கள் மீது முழு கோபத்தையும் பிரயோகிப்பேன். மிஞ்சினால் கெஞ்சுவதும் கெஞ்சினால் மிஞ்சுவதும் என்ற இந்த அடிப்படையில் நான் என்னுடைய உணர்வுகளை உணர்ச்சிகளாக வெளிப்படுத்துவேனேயானால் கேடு என் மீது. என் மீது கெட்ட காலம் சுழன்று கொண்டிருக்கிறது. நியாயத்திற்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியது உங்கள் மீது கட்டாயமாகிறது. எப்படி கோபத்தை நீங்கள் அடக்கியே ஆக வேண்டும் என்பது உங்கள் மீது கட்டாயமோ, அந்த கோபத்தின் காரணமாக நான் வரம்பு மீறி விடுவேன். என்னுடைய வார்த்தைகளிலும் அல்லது கைகலப்பிலும் அடித்தும் விடுவேன். இன்னும் மிக பெரும் தெய்வ குற்றமாக அங்கு அது அமைகிறது. ஏனென்றால் உங்களுடைய கோபத்தினால் பாதிக்கப்பட்ட உங்களுக்கு இளைத்தவர் பொறுமையை கையாண்டு கொண்டிருக்கிறார். இறைவன் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான். அப்படியானால் நீங்கள் யாரை அடித்திருக்கிறீர்கள்? உங்கள் மீது அதிகாரம் இல்லாததன் காரணமாக உங்களுக்கு இளைத்தவர்கள் பொறுமையை கையாளுகிறார்கள், வேறு வழி இல்லை என்பதன் காரணமாக. இறைவன் கூறுகிறான், பொறுமையாளர்களுடன் நான் இருக்கிறேன். அப்படியானால் நீங்கள் அடித்தது யாரை? தெய்வ குற்றம், மிக பெரும் தெய்வ குற்றம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வரவேண்டியது மிக நெருக்கமாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டு திருந்தியவர்களாக இருக்க வேண்டும். உடனடியாக யாரிடம் நீங்கள் வரம்பு மீறீர்களோ அவர்களிடமும் பாவ மன்னிப்பு கோர வேண்டும். அவர்கள் மன்னிக்காவிட்டாலும் சரி, இறைவன் மன்னிப்பவனாக இருக்கிறான். ஆகவே நீங்கள் திருந்துங்கள். உங்களுடைய செயல்களுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பை இறைவனிடம் உள்ளூர தேடுங்கள், உள்ளூர மனம் வருந்துங்கள். அவ்வாறு நீங்கள் உங்களுடைய பாவங்களுக்கு உரிய மன்னிப்பை நீங்கள் கேட்பீர்களானால் நிச்சயமாக அடுத்த சோதனை வர இருக்கிறது. எந்த அளவுக்கு நீங்கள் கோபப்பட்டீர்களோ அதை விட, எந்த நிகழ்ச்சியின் காரணமாக நீங்கள் கோபப்பட்டீர்களோ அந்த நிகழ்ச்சியை விட அதிகமாக தூண்டக்கூடிய ஒரு கோப உணர்வை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியை இறைவன் உங்களுக்காக ஏற்படுத்துவான். உங்களுடைய பிரார்த்தனைகளில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தீர்களா என்பதை நீங்களே அறிந்து கொள்வதற்காக. ஆகவே உங்களுடைய பொறுமையை, கோப உணர்வுகளை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த தன்மைகளை எப்பொழுது பாவ மன்னிப்பு கேட்கிறீர்களோ அப்பொழுதே உங்களுடைய இறைவனிடம் அதிகமாக கேளுங்கள். என் இறைவனே, நான் கோபப்படுவதிலிருந்தும் என்னை நீ பாதுகாத்துக்கொள். நிச்சயமாக நான் வரம்பு மீறிவிட்டேன். உன்னுடைய சோதனையை கொண்டு நீ என்னை தீண்டி விடாதே. உன்னுடைய சோதனையின் போது உன்னுடைய நினைவில் நான் இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை எனக்கு கொடு. நீ எனக்கு வழங்கிய நல்லுபதேசங்களை நான் மறந்துவிட்டவர்களில் ஆகி மீண்டும் என்னுடைய பழைய தவறில் நான் மீண்டுவிடாமல் இருக்க நீ எனக்காக ஒரு சோதனைக்காக ஒரு நிகழ்ச்சியை, எனக்கு கோபமூட்டக்கூடிய நிகழ்ச்சியை ஏற்படுத்தும் பொழுது நான் அதில் தவறிவிடா வண்ணம் நீ என்னை பாதுகாத்துக்கொள். நிச்சயமாக உங்களுடைய இறைவன் உங்களை மன்னிப்பவனாக இருக்கிறான். எந்த அளவுக்கு என்றால், நீங்கள் செய்தவற்றில் மிக தீயவற்றையும் உங்களை விட்டும் உங்களுடைய இறைவன் விலக்கி உங்களுக்கு கூலியாக நீங்கள் செய்ததற்கு பதிலாக மிக்க அழகிய கூலியை கொண்டு உங்களுக்கு கொடுப்பானே, அந்த இறைவன் பாக்கியமிக்கவன், மன்னிப்பவன், பேரன்பு கொண்டவன். ஆகவே நீங்கள் இறைவனுடைய மன்னிப்பில் நம்பிக்கை இழந்துவிட வேண்டாம். நீங்கள் செய்ததை விட மிக அழகியதை கொண்டு உங்களுக்கு அவன் தன்னுடைய அருளாக கொடுப்பானே, அந்த பாக்கியவானின் மிக பெரும் பேரருளுக்காக இன்று நீங்கள் உங்களுடைய பாவ மன்னிப்பில் உறுதியாக இருங்கள். பாவ மன்னிப்பு கேட்பதை அடுத்து, என் இறைவனே, நீ எனக்காக ஒரு சோதனையை உண்டாக்கும் பொழுது அந்த சோதனையில் நான் தவறும்படி செய்து விடாதே, மீண்டும் இதே தவறில் என்னை ஆக்கிவிடாதே. இன்னும் கேளுங்கள், அந்த சோதனையே இல்லாமல் நீ என்னை மன்னிப்பாயாக. அதுவும் உங்களுக்கு இருக்கிறது. ஆகவே உங்களுடைய பிரார்த்தனையை எந்த அளவுக்கு சுலபமாக்கிக் கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு சுலபமாக்கிக் கொள்ளுங்கள். ஒரு சோதனை களத்தை, போர்க்களத்தை உண்டாக்கி அந்த சோதனையில் நான் பொறுமையை கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையும் இருக்க, என் இறைவனே, இந்த சோதனையே இல்லாமல் ஆக்கி என்னை நீ மன்னிப்பாயாக என்று கேளுங்கள். அந்த பொறுமையையும் இறைவன் உங்களுக்கு கொடுத்து சோதனைகளும் இல்லாமலாக்கி உங்களுக்கு வரவேண்டிய அந்த பாக்கியங்களை உங்களுக்கு நெருக்கமாக்கி உங்களுடைய பொருளாதாரத்திலிருந்தும் அருளாதாரத்திலிருந்தும் உங்களை நீங்கள் இருக்கும் நிலையிலிருந்து அதிகப்படுத்துவானே, அந்த இறைவனை நீங்கள் நிராசைப்பட்டு விட வேண்டாம்.
அந்த நம்பிக்கையிலிருந்து நீங்கள் ஒரு சிறிதும் சந்தேகம் கொண்டுவிட வேண்டாம். இவ்வாறே நியாய உணர்வுகளில் நீங்கள் இருந்து பழகுங்கள். எவரொருவரும் அநியாயமான ஒரு வாழ்க்கையை வாழ்வார்களானால் அவர்களுக்கு நல்லுபதேசம் செய்வதும் அவர்களுடைய தீமைகளுக்கு மிக பெரும் நஷ்டம் இருக்கிறது என்பதை நீங்கள் எச்சரிப்பவர்களாகவும் வாழ்ந்து வாருங்கள். அவர்களை கட்டாயப்படுத்துவது உங்கள் மீது கடமை அல்ல. ஆனால் நீங்கள் ஒரு நல்லதை சொல்லாமலும் நன்மையை ஏவாமலும் தீமையை விட்டு தடுக்காமலும் இருப்பீர்களானால் உங்கள் மீது குற்றமாகிறது. பெரும் பெரும் நன்மைகளையெல்லாம் நாம் இவ்வாறு தடுத்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய அப்பா சொல்லிட்டார், அதனால் நான் எதிர்த்து பேச முடியல. என் தாத்தா சொல்லிட்டார், பெரியவங்க தப்பு செஞ்சுட்டாங்க, நாங்கள் என்ன கேட்க முடியும்? நீங்கள் தான் கேட்கணும். எப்போ தப்பு செஞ்சாங்களோ அவங்க பெரியவங்க இல்லை, சின்னவங்க. இறைவன் யாவற்றையும் விட மிகப்பெரியவன். படைப்பாளன் எல்லோரையும் விட மிக உயர்ந்தவன். அவனுடைய சொல்லுக்கு கட்டுப்படுங்கள். நியாயத்திற்கு கட்டுப்பட வேண்டியது அவசியமாகும். அது தந்தையானாலும் சரி, தாத்தாவானாலும் சரி, பாட்டனாலும் சரி, முப்பாட்டனானாலும் சரி, அவர்கள் தவறு செய்வார்களானால் நீங்கள் செய்வது தவறு. அந்த ஒரு வார்த்தை தான், உங்களுடைய இந்த காரியத்தில் எனக்கு உடன்பாடில்லை, ஆகவே நீங்கள் என்னை எதை கொண்டு ஏவுகிறீர்களோ அதை நான் செய்பவனாக இல்லை. இது நீங்கள் அவர்களை அவமானப்படுத்துவதோ அல்லது கண்ணிய குறைவாக நடத்துவதோ இல்லை. இன்னும் இறைவனை நீங்கள் கண்ணியப்படுத்திவிட்டீர்கள். இன்னும் உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தீர்கள். ஆனால் பெற்றோர்களுக்கு பயந்து கொண்டு அவர்கள் தீமையையும் அநியாயத்தையும் செய்து கொண்டிருந்தாலும் அமைதியாக இருப்பது நீங்கள் பெற்றோருக்கு தீமை செய்துவிட்டீர்கள் என்பதாகும். குடும்பங்களில் நன்மையானவை என்றென்றும் தடைத்திருக்க உங்களுக்குள் கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். கோபத்தை போல குடும்பத்தை சீரழிப்பது எதுவும் இல்லை. குடும்ப வாழ்க்கையையும் சீரழித்துவிடும், தாம்பத்தியத்தையும் சீரழித்துவிடும். உங்களுடைய இல்லற வாழ்க்கையே நாசமாகி நரகமாகிவிடும். அந்த அளவுக்கு மகா பாதகமானது கோபம் என்ற உணர்வு. இப்பொழுது நான் நம்பிக்கை கொண்ட மனிதன், அதாவது நாம் நம்பிக்கை கொண்ட மனிதர்கள், உங்கள் மீது உங்களுடைய வாழ்க்கை நன்மையாக அமைய வேண்டும் என்பதை நம்பிக்கை கொண்ட மக்கள். என் மீது அல்ல, உங்கள் மீது உங்கள் வாழ்க்கை நன்மையாக அமைய வேண்டும் என்பதை நம்பிக்கை கொண்ட மக்கள். அந்த உங்களில் நீங்களும் ஒருவர். எனக்கு என் வாழ்க்கை நன்மையாக அமைய வேண்டும் என்பது பிரார்த்தனையும் அல்ல. அது பிரார்த்தனையாக என்னிடம் சேரவும் சேராது. இந்த பிரார்த்தனையின் காரணமாக உங்களுக்கு தீமைகள் இருக்கிறதே தவிர நன்மைகள் இல்லை. இந்த வகையான பிரார்த்தனையைத்தான் நாம் இதுவரை செய்து கொண்டிருந்தோம். இனி இந்த பிரார்த்தனையை நாம் செய்யப் போவதில்லை. நமக்கு குடும்ப கஷ்டங்கள் கூடாது என்பதற்காக உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, கோபத்தை விட்டுவிடுங்கள். இன்னும் கோப உணர்வுகளிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்பட இறைவனிடம் நீங்கள் உதவி தேடுங்கள். ஆகவே உங்களுக்கு கோபம் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது இறைவனுக்காக பொறுமையை நன்றுங்கள். அது உங்கள் அனைவருக்கும் நல்லது. கோபத்தில் வரம்பு மீறுவீர்கள். வரம்பு மீறுவர்களை இறைவன் நேசிப்பதில்லை. நிச்சயமாக நாம் வரம்பு மீறுவது நமக்கு இளைத்தவர்கள் மீதுதான். அந்த இளைத்தவர்கள் மீது பொறுமையை இறைவன் கொடுக்கிறான். ஆகவே இறைவன் அவர்களுடன் இருக்கிறான். இனி அவர்களுடைய ஒரு வார்த்தை உங்கள் மீது வேதனையாக அமைந்துவிடும். பெண் பாவம் கொள்ளாதது என்பார்கள். ஏனென்றால் அவர்கள் பலகீனர்கள். ஆண்கள் செய்யக்கூடிய அனைத்து அநியாயங்களுக்கும் பொறுத்து போக வேண்டிய சூழ்நிலையில் ஆக்கப்பட்டவர்கள். அந்த பொறுமையை இறைவனை தவிர கொடுக்க முடியாது. பொறுமையாளர்களுடன் இறைவனும் இருக்கிறான். ஆகவே அவர்கள் வருத்தப்பட்டுவிட்டால் அந்த வருத்தத்தினுடைய பலனை நிச்சயமாக ஆண்கள் அனுபவிக்க நேரிடும். கோபத்தில் வரம்பு மீறுவதன் காரணமாக அவர்களுக்கு உங்கள் மீது எல்லா உரிமையும் இருக்கிறது. உங்களை தண்டிக்கலாம் அல்லது மன்னிக்கலாம். இருந்தாலும் யார் கோபத்தினால் வரம்பு மீறப்பட்டார்களோ அவர்களுக்கும் இறைவன் உபதேசம் அளிக்கிறான், நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். இன்னும் அழகிய நன்மைகளை நீங்கள் என்னிடமிருந்து பெற விரும்ப மாட்டீர்களா? அவர்களுக்கு ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துவதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு மிக பெரும் வெற்றி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? இல்லை. இறைவனிடமிருந்து கிடைக்கக்கூடிய மிக பெரும் பாக்கியம் பொறுமையின் காரணமாகவும் அவர்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தெரிவதன் காரணமாகவும் நீங்கள் அடைய இருக்கிற அந்த பாக்கியம்
தவற விடக்கூடிய பாக்கியம் அல்ல. அதை உங்களுக்கு இறைவன் இருமடங்காக்கி இன்னும் பன்மடங்காக பெருகச் செய்வான். அந்த பாக்கியத்தை நீங்கள் இதுவரை அனுபவித்ததில்லை. ஆகவே விரும்புங்கள். உங்களுடைய உள்ளங்களில் ஏற்படக்கூடிய அனைத்து நன்மைகளுக்கும் நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக வாழக்கூடிய அந்த தகுதியை நீங்கள் அடைவீர்கள். பிற மனிதர்கள் உங்களை பார்த்து இதை போன்ற வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்று கேட்கும் பொழுது நீங்கள் அவர்களுக்கு நல்ல உபதேசம் செய்வதற்காகவும் அவர்களுடைய தவறுகளுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்வதன் மூலமாகவும். இன்று நீங்கள் இங்கே உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் ஒரு எடுத்துக்காட்டாக இறைவனுடைய அருளை கொண்டு வாழ்வதன் காரணமாக இதே பாக்கியம் எனக்கும் வேண்டுமே என்ற அடிப்படையில் தான். என்னிடமிருந்து அருள்வாக்கோ ஆசீர்வாதமோ கிடைக்கப்பெற வேண்டும் என்பதற்காக அல்ல. ஒரு மனிதனால் ஆசீர்வாதம் கொடுக்க முடியாது. அவன் அதற்கு தகுதியானவனும் இல்லை. மனிதன் உங்களை போன்றவன் தான். எந்த ஒரு மனிதனும் ஆசீர்வாதம் கொடுப்பதற்கு தகுதியற்றவன். அவர்களிடமிருந்து ஆசீர்வாதம் பெறுவது மிக தீய சக்தியிடமிருந்து பெறுவதாகும். அவர்களுடைய பெருமையில் ஆக்குவதாகும். நிச்சயமாக பெருமைக்குரியவன் இறைவன் மட்டும்தான். மனிதர்களை அந்த தகுதிக்கு நீங்கள் ஆளாக்கிவிடாதீர்கள். மனிதர்கள் ஆசீர்வாதம் கொடுக்க தகுதி அற்றவர்கள், முழுமையாக தகுதியற்றவர்கள். அவர்களை நீங்கள் அந்த பெருமைக்கு உயர்த்துவீர்களானால் இனி உங்களுக்கு இறைவன் இல்லை. மனிதர்களை இறைவனுக்கு இணையாக நீங்கள் ஆக்கிக் கொண்டதன் காரணமாக மிக பெரும் கேடு இறைவனிடமிருந்து உங்களுக்கு எச்சரிக்கப்படுகிறது. இன்று நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சராசரி தீமைகளிலிருந்தும் நமக்கு நாமே செய்யக்கூடிய பாவங்களிலிருந்தும் எப்படி நாம் விடுதலை பெறுவது என்பதற்கான ஒரு சில உதாரணங்களை இந்த வகுப்பில் நாம் பார்த்திருக்கிறோம். எனவே இன்று முதலாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வதாகும். நான் சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும். ஆகவே பிறருடைய குற்றங்களை மன்னித்து விடுங்கள். இதன் காரணமாக உங்களுடைய மனம் நெருக்கடிக்குள்ளாகிவிட வேண்டாம். என்னுடைய பெருமையை பாதித்து விட்டது, அவன் என்னை திட்டிவிட்டான், அவனுக்கு நான் எதை செய்து ஆக வேண்டும், இது வேண்டாம். ஏனென்றால் இறைவனிடமிருந்துள்ள பாக்கியம் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் நன்மையான வாழ்க்கை வாழப்போகிறீர்கள். இந்த உலகில் கவலையும் பயமும் இல்லாத வாழ்க்கை வாழப்போகிறீர்கள். இந்த வாழ்க்கையை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? உங்களுக்கு ஒருவன் கேடு செய்ததன் காரணமாக அவனுக்கு பழி வாங்குவது தான் உங்களுடைய வாழ்க்கையா? ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மேன்மைப்படுத்திக் கொள்ள விரும்புகிறீர்களானால் இது உங்களுக்கு இன்னும் மிகவும் நெருக்கமானதும் உங்களுடைய மனதிற்கு விருப்பமானதும் ஆகும். பிறருடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமை கொள்ள வேண்டாம். அவர்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுங்கள். உங்களுடைய வளர்ச்சி அவர்களுக்கு மேலாக இருக்கிறது. பிறர் கோபப்படும் பொழுது பொறுமையுடன் இருங்கள். நீங்கள் உங்களுடைய பெருமையின் காரணமாக அவர்கள் மீது பாய்ந்துவிட வேண்டாம். என்னுடைய மதிப்பு பாதிக்கப்பட்டுவிட்டது என்று அவர்கள் மீது நீங்களும் பாய வேண்டாம். அவர்களுக்கு எதிராக எந்த ஒரு கடுஞ்சொல்லையும் சொல்ல வேண்டாம், வெறுப்பையும் காட்டிவிட வேண்டாம். ஏனென்றால் நிறைவேறிவிடும். பின்னர் கவலைப்பட போவது, பாதிக்கப்பட போவது நீங்கள் தான். பிறர் அநியாயம் செய்யும் பொழுது அந்த அநியாயத்தை யாராக இருந்தாலும் சரி, இது அநியாயம் வேண்டாம் என்று கூறிடுங்கள். இந்த அநியாயத்தை நீங்கள் என் மீது திணிப்பீர்களானால் நிச்சயமாக நான் அந்த அநியாயத்துக்கு துணை போவதில்லை. நீங்கள் என்னுடைய பெற்றோராக இருப்பதன் காரணத்தால் இந்த அநியாயத்தை நான் செய்யாதிருப்பதன் காரணமாக உங்கள் மீது நன்மைதான் புரிந்திருக்கிறேனே தவிர உங்கள் மீது எந்த தீமையும் புரியவில்லை. உங்களுடைய கண்ணிய குறைவாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்லிய ஒரு காரியத்தை நான் செய்யாததன் காரணமாக நீங்கள் நன்மை செய்யப்பட்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் ஏவிய காரியம் தீமையானதும் அநியாயமானதும் ஆகும். பெற்றோருக்கு நன்மை செய்வது அநியாயத்தை தடுப்பதாகும். பெரியவர்களுக்கு நன்மை செய்வது அவர்கள் தங்களுடைய காரியங்களில் வரம்பு மீறும் பொழுது அவர்களுக்கு எச்சரிப்பதும் அவர்களை நேர்வழிப்படுத்துவதும் நம் மீது கடமையாக இருக்கிறது. ஆகவே பெருமை, பொறாமை, கோபம் கொள்ளுதல் இவற்றிலிருந்தும் நம்மை நாம் விலக்கிக் கொண்டு பொறுமையுடையவர்களாக பிறருக்காக பாவ மன்னிப்பு வேண்டியவர்களாக இருக்கும் வரையில் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்களுக்கோ நஷ்டங்களுக்கோ நிச்சயமாக நாம் ஆளாக்கப்பட மாட்டோம். மீண்டும் ஒரு முறை நாம் இந்த வகுப்பை நினைவு கொள்வோம். பிரார்த்தனையாக, என் இறைவனே, பொறுமையை கொண்டும் நியாய உணர்வுகளை கொண்டும் நீ என்னை உறுதிப்படுத்துவாயாக. பொறாமை கொள்வதை விட்டும் பெருமை கொள்வதை விட்டும் என்னை நீ பாதுகாத்துக் கொள்வாயாக.
இன்னும் பொறாமை பெருமை கொண்ட சமுதாயத்தினிடமிருந்தும் நீ என்னை விலக்கி வைப்பாயாக. நான் அறிந்தும் அறியாமலும் செய்த தவறுகளை கொண்டு நீ என்னை குற்றம் பிடிக்காதிருப்பாயாக. சோதனைகளை கொண்டுதான் எனக்கு படிப்பினைகள் கொடுக்க வேண்டும் என்ற அந்த பாதையிலிருந்தும் என்னை நீ விடுவிப்பாயாக. நீ எல்லா வழிகளையும் நன்கறிந்தவன். சோதனைகள் இல்லாமலேயே நீ என்னை நேர்வழிப்படுத்த முடியும். ஆகவே சோதனைக்குள்ளாக்கி விடாதே என் இறைவனே. என்னை சார்ந்தவர்களையும் என் குடும்பத்தினரில் என்னை சார்ந்தவர்களையும் என் குடும்பத்தினர்களையும் யார் உன்னுடைய வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு உன்னுடைய வழியில் அவர்களை அதிகரிப்பாயாக, அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை நல்லோர்களின் சமுதாயத்துடன் சேர்த்து வைப்பாயாக. நீ ஒரு சமுதாயத்தை தண்டிப்பதாக இருப்பாயேயானால் சுனாமியை போன்றோ அல்லது ஒரு தீ விபத்தை போன்றோ அல்லது ஒரு பூகம்பத்தை போன்றோ பேரழிவுகளில் ஒரு சமுதாயத்தை நீ அழிப்பதாக இருப்பாயானால் அப்பொழுது அவர்களுடன் நீ எங்களை சேர்த்து வைக்காதிருப்பாயாக. இன்னும் எல்லா பாதுகாப்பையும் நீ எங்களுக்கு அருள்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டு எங்களுடைய முழு வாழ்க்கையையும் எங்களுடைய சுற்றங்களின் வாழ்க்கையையும் இன்னும் எங்களை சார்ந்தவர்களில் உன்னை சார்ந்தவர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலும் சோதனைகளை விட்டும் நீ நீக்கி எங்கள் மீது நன்மையையும் உண்மையையும் கொண்ட வாழ்க்கையை உன்னுடைய பேரர்களை கொண்டு பிற மனிதர்களுக்கு முன்பாக எடுத்துக்காட்டாக வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை நீ எங்களுக்கு அனுமதிப்பாயாக. இன்னும் எங்களை உனக்கு நன்றி உடையோர்களில் அதிகமாக்குவாயாக. எவ்வாறு நன்றி உடையோர்களில் அதிகமாக்குவது? இன்னும் பெருமையையும் பொறாமையையும் என்னை விட்டு நீக்கி பொறுமையை எனக்கு அதிகரித்து கோப உணர்வுகளையும் வரம்பு மீறுதலையும் என்னை விட்டு விலக்கி சோதனைகளில் என்னை ஆக்கிவிடாமல் மேலான பண்புகளில் உன்னுடைய நல்லடியார்களின் சமூகத்தில் என்னை சேர்த்து வைப்பாயாக. தீயவர்களின் சமுதாயத்தை விட்டும் எங்களை நீ விலக்கியும் வைப்பாயாக. இதை நீங்கள் மீண்டும் மீண்டும் நினைவில் கொண்டு இனி வரும் வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் இன்று முதலாக நாம் மீண்டும் சந்திக்கும் வரையில் இந்த ஒரு வகுப்பில் நீங்கள் எதை கற்றுக்கொண்டீர்களோ அதை கடைப்பிடிப்பதன் மூலமாக எந்த அளவுக்கு வாழ்க்கையில் இறைவனுடைய பாக்கியத்தை உணர்கிறீர்கள் என்பதை தெரிவியுங்கள்.